எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, சிறப்பு நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வறட்சி மாநிலமாக அறிவிக்கப்பட்ட தமிழகத்தில் தற்போது வறட்சி நிவாரணத் தொகையை அறிவித்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி. 2247 கோடி ரூபாயை வறட்சி நிவாரணத்திற்காக முதல் கட்டமாக அறிவித்திருக்கிறார். இந்த வறட்சி நிவாரணம் என்பது 87% நிலங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சருடைய அறிக்கை என்பது குறிப்பிடுகிறது. 13,305 கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, முழுமையாக வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே பயிரிடப்பட்டிருக்கின்ற இந்த விவசாய நிலங்கள் முழுமையாக வீணாகி இருக்கிறது, பயிர்கள் சேதமடைந்திருக்கிறது என்பதாக முதலமைச்சருடைய அறிக்கை என்பது வந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் உள்ளாட்சி தேர்தலை மே 14ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. முதலமைச்சருடைய இந்த வறட்சி நிவாரண அறிவிப்பு நேற்றைக்கு முதலாக 5 திட்டங்களுக்கு கையெழுத்திட்டார். முதலமைச்சராக ஒரு பொறுப்பேற்ற உடனடியாக 5 திட்டங்கள் கையெழுத்திட்டார். டாஸ்மாக் கடைகள் மூடல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள். குறிப்பாக வறட்சி குறித்து நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். கடந்த ஒரு 2-3 வாரங்களுக்கு மேலாக நடந்து கொண்டிருந்த அரசியல் நிலையற்ற ஒரு தன்மையினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. இந்த வறட்சியினால் ஏற்பட்டுகின்ற இழப்புகளை எப்படி சமாளிக்கப் போகிறது, அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்கிற விமர்சனங்களையும் வைத்துக் கொண்டிருந்தோம். இந்த நிலையில்தான் பதவியேற்ற 2வது நாளில் வறட்சி நிவாரண தொகையை அறிவித்திருக்கிறார். இந்த வறட்சி நிவாரணம் என்பது போதாது, ஒரு ஏக்கருக்கு 30,000 வரை செலவாகி இருக்கிற சூழல்ல அரசு அறிவித்திருப்பது என்பது மிக குறைவானதாக இருக்கிறது என்பது விவசாயிகளுடைய வேதனையாகவும் கண்டனமாகவும் இருக்கிறது. இது குறித்தும் பேச இருக்கின்றோம். இன்றைய நம்முடைய விவாதத்தில் பங்கேற்கிறார்கள் தமிழக அமைச்சர், கைத்தறித்துறை அமைச்சர் திரு OS மணியன். நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்தவர், டெல்டா மாவட்டத்தை சார்ந்தவர். அவருக்கு இந்த விவசாய பிரச்சனைகளை முழுமையாக தெரியும், ஏற்கனவே களத்திற்கும் சென்று பார்த்தவர். அந்த அடிப்படையில் அவர் நம்மோடு பங்கேற்கிறார். அதேபோல விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக திரு சண்முகம், வழக்கறிஞர் திரு பாபு முருகவேல், திரு பன்னீர்செல்வம் அணியின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு பரந்தாமன், அதேபோல மூத்த பத்திரிகையாளர், ஃப்ரண்ட்லைன் இதனுடைய ஆசிரியர் திரு விஜயசங்கர், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு தேவசகாயம். அனைவருக்கும் வணக்கம். திரு மணியன், உங்கள்கிட்ட தான் தொடங்கணும். இந்த நிவாரணம் அப்படிங்கிறது போதுமானதாக இருக்கிறதா? கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு பிறகு ஒரு நிவாரண தொகை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிவாரணம் எங்களுக்கு போதவில்லை. 25,000 30,000 வரைக்கும் ஏக்கருக்கு செலவழித்தோம். ஆனால் இன்றைக்கு கொடுத்திருக்கிற இந்த தொகை என்பது எந்த விதத்திலும் எங்களை இந்த கடனிலிருந்து காப்பாற்றாது அப்படிங்கிற கோரிக்கையை விவசாயிகள் முன்வைக்கிறாங்க. அதாவது பருவகால மாற்றம் ஏற்பட்ட காரணத்தால் தென்மேற்கு பருவக்காற்று மழை, வடகிழக்கு பருவக்காற்று மழை இல்லாமல் போன காரணத்தால் 68% மழை குறைவாக பெய்த காரணத்தால் ஒரு தமிழ்நாடு வேளாண் பெருங்குடி மக்கள் வறட்சியால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது யதார்த்தமான உண்மை. அரசு தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களையும் வறட்சி மாவட்டமாக அறிவித்திருக்கிறது. எங்களுடைய மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதே இந்த வறட்சியினுடைய கொடுமையை உணர்ந்திருந்தார்கள். அதன் காரணமாக குறுவை தொகுப்பு என்கிற 55 கோடி ரூபாய் அளவுக்கு குறுவை தொகுப்புக்கான உதவிகளை கொடுத்து அனைத்து வகையான உழவுக்கு, விதைக்கு, உரத்திற்கு, நுண்ணூட்டத்திற்கு, நடவு செய்வதற்கு, இயந்திரம் மூலம் நடவு செய்வதற்கு என்று அனைத்து காரணங்களுக்காகவும் 55 கோடி ரூபாயை கொடுத்தார்கள். பிறகு பருவமழை மேலும் பொய்த்துவிட்ட காரணத்தால், காவிரியில் தண்ணீர் தொடர்ந்து வராத காரணத்தால் சம்பா பயிருக்கான தொகுப்பு திட்டத்தையும் 65 கோடி ரூபாய் அளவுக்கு கொடுத்து, நான் முன்னரே சொன்னது போல அனைத்து உதவிகளுக்காகவும் அதையும் வழங்கினார்கள். இந்த உதவிகள் வழங்கி விவசாய 55 + 65 110 கோடி ரூபாய் என்பது ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கான தேவைகளுக்காக ஒதுக்கப்பட்டது தொகுப்பு திட்டம். அதாவது விவசாயிகள் நிலத்தடி நீரை நம்பி நிலத்தடி நீர் கிடைக்கிற பகுதியில் இருக்கிற விவசாயிகள் 120 கோடி ரூபாய் விவசாயத்தை தொடர்வதற்காக, சிறப்பாக செய்வதற்காக, அதோடு மட்டுமல்லாமல் 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரமும் வழங்கினார்கள். அவர்களுக்கு வேண்டிய 100% அளவில் குழாய் பைப்பு லைன்கள், தூரத்தில் போர் இருந்ததுன்னா, வயல் எட்டி இருந்ததுன்னா சேதாரம் இல்லாமல் தண்ணி எடுத்துக்கொண்டு போய் கொடுப்பதற்காக 100% மானியத்தோடு குழாய்களும் கொடுத்தார்கள். ஆக இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இதெல்லாம் நடந்ததா? 100% அனைத்து மாவட்டங்களுக்கு விவசாயம் செய்திருக்கக்கூடிய, பாதித்திருக்கக்கூடிய பகுதிகளுக்கு
அனைத்துக்கும் நடந்திருக்கிறது. தண்ணீரை கொண்டு போக முடிஞ்சதுன்றீங்களா? நாகையில, குறிப்பாக நாகையில உங்களுக்கு வந்து காவிரியில தண்ணீர் வராத போது வேறு எந்த வகையிலும் அவர்களுக்கு தண்ணீர் வராத சூழலை நீங்களும் நேர்ல பார்த்தீங்க. நாகப்பட்டினத்தில் 2 வகையாக நீங்கள் பிரிக்க வேண்டும். ஒன்று நாகப்பட்டினம் கோட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாய பகுதி, இன்னொன்று மயிலாடுதுறை கோட்ட பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பகுதி. மயிலாடுதுறை பகுதியில் நிலத்தடி நீர் இருக்கிறது. ஆனால் நாகப்பட்டினம் கோட்ட பகுதியில் நிலத்தடி நீர் என்பது கிடையாது. அது கடல் நீர் ஆயிடுச்சு, உப்பு தண்ணி ஆயிடுச்சு, ஒவ்வொரு நீர் உப்பு நீர் ஆகிவிட்டது. எனவே அந்த பகுதிகளில் விவசாயம் செய்து காப்பாற்ற வேண்டும் என்கிற உணர்வோடு இருந்த விவசாயிகள் இந்த எல்லாத்தையும் பயன்படுத்தி சிறிதளவு விவசாயம் காப்பாற்றினார்கள். ஒரு ஏக்கர்ல கூட நாகை வட்டத்துல நீங்க போய் பார்த்த பல இடங்கள்ல தெரியும், நானும் நேர்ல போய் பார்த்திருக்கேன். எந்த இடத்திலும் விவசாயம் ஒரு ஏக்கர்ல ஒரு 5 மூட்டையாவது இன்னைக்கு நெல் வரக்கூடிய சூழல் இருந்ததா? அதாவது நான் தான் உங்கள்கிட்ட சொல்றேன், நாகப்பட்டினம் கோட்டம் என்பது நிலத்தடி நீர் இல்லாத பகுதி. மயிலாடுதுறை என்பது கோட்டம் என்பது நிலத்தடி நீர் இருக்கிற பகுதி. அங்கே விவசாயிகள் தங்களுடைய நட்ட பயிர்களை, விதைத்த பயிர்களை, முளைத்து வந்த பயிர்களை காப்பாற்றுகிற முயற்சியில் ஈடுபட்டார்கள். அதற்கு இந்த உதவிகள் பயன்பட்டது. அது எந்த சதவீதம் பயன் அடைந்து அவர்கள் அந்த உற்பத்தியை அறுவடை செய்தார்கள் என்பது கேள்வி வேறு. ஆனால் விவசாயிகள் அதை பயன்படுத்தி இன்றைக்கு பயனடைந்திருக்கிறார்கள். பயனடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுலாம் எனக்கு கேள்வி இருக்கிறது. நீங்க கொடுத்திருக்கிறீங்க, ஆனால் என்ன பயன் கிடைத்தது அப்படிங்கறத நம்ம வந்து ஃபீல்டுல இருந்து பார்த்தோம். அதாவதுங்க, நாகப்பட்டினம் கோட்டத்தில் முற்றிலும் பாதிக்கப்பட்டு சாப்பாட்டுக்கே நெல் இல்லைங்கிறது அங்க இருக்கிற யதார்த்தம். ஆனா மயிலாடுதுறை பகுதியில் ஏதோ கொஞ்சம் அர்த்தம், ஏதோ மாட்டுக்கு வைக்கல, அப்படி முற்றிலும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு சூழல் வந்த இடத்துல தான் இந்த நிவாரணம்ங்கிறது போதுமானதா இருக்குதா அப்படிங்கிற கேள்வி. அதை தான் நீங்க இடையிலே மறிச்சிட்டீங்க. நான் சொல்லிட்டு வர்றதுக்குள்றேன். அதாவது இந்த நிவாரணம் இது அம்மா வழங்கிய நிவாரணம். அதற்கு பின்னால் இப்பொழுது எங்களுடைய அரசு 5465 ரூபாய் ஏக்கருக்கு வழங்கியிருக்கிறது. இதற்கு முன்னாலெல்லாம் ஹெக்டேருக்குத்தான் வழங்கினார்கள். இப்பொழுதுதான் ஏக்கருக்கு என்று நாங்கள் இப்பொழுது வழங்கி 140 வருடத்தில் இல்லாத வறட்சி இப்போதுதான் வந்திருக்கிறது. ஏற்றுக்கொள்கிறோம், வழங்கியிருக்கிறோம். இது அல்லாமல் மானாவாரி பகுதிக்கும் 3000 ரூபாய் வழங்குவதற்கு ஆணையிடப்பட்டிருக்கிறது. மானாவாரி பகுதியில் நீர் பாய்ச்சி நெல் விவசாயம் செய்திருந்தால் அவர்களுக்கும் 5465 ரூபாய் உண்டு. அதற்கான உத்தரவும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதுபோல மற்ற பயிர்கள் வரிசையாக ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்து பயிர் காப்பீட்டு திட்டம், புதிய பயிர் காப்பீட்டு திட்டம் இந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான காப்பீட்டு தொகையாக அரசு 410 கோடி ரூபாயை விடுவித்திருக்கிறது. அதன் மூலம் இன்றைக்கு 15 லட்சம் விவசாயிகள் ஏக்கருக்கு 26,000 ரூபாய் வரையிலான உதவித்தொகையை பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் அனைவரும் அனைத்து நிலங்களுக்கும் பெறுவார்கள். அநேகமாக நீங்க சொன்ன மாதிரி 25,000, இதுல ஒரு 5,000 சொச்சம் 30,000 ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிறது வந்து நமக்கு எப்போ போய் இதுக்கான பயிர் அறுவடை பரிசோதனைகள்லாம் செய்து அந்த பரிசோதனைக்கு பிறகு இப்ப முடிஞ்சிருக்குன்றீங்க. 44,489 இடங்கள்ல பயிர் பரிசோதனை நடந்திருக்கிறது அப்படின்றீங்க. இந்த தொகையை நேரடியாக நம்ம வழங்குவதற்கு பதிலாக பயிர் காப்பீட்டு நிறுவனம் மூலமாக அவங்க வந்து ஒரு ஃபிர்கால இவ்வளவு முழுமையாக பாதிக்கப்படணும் இப்படியான கண்டிஷன்ஸ் போகும்போது எல்லாருக்கும் ரீச் ஆகுது. ஃபிர்கா ஏற்கனவே இப்ப வந்து வில்லேஜ் குறிப்பிட்ட மொத்த வில்லேஜ்லயும் அதன்படி நம்ம முடிவு செய்யறோம். ஆமா, ஒரு ரெவென்யூ வில்லேஜில் பாதிக்கப்பட்டிருந்தால் அதில் அறுவடையில் வந்து அவங்க 33% குறைவாக கண்டுமுதல் இருந்தால், உற்பத்தி இருந்தால், விளைச்சல் இருந்தால் அவர்களுக்கு இன்சூரன்ஸ் முழு நிவாரணம் உண்டு. தொடர்ந்து பேசுறோம். திரு சண்முகம், நாம அரசாங்கம் தரப்பிலிருந்து எவ்வளவு செய்ய முடியுமோ அதையெல்லாம் நான் செய்திருக்கிறோம். பயிரை வந்து காப்பதற்கு முன்கூட்டியே திட்டங்களையும் பணமும் நாங்கள் வந்து விடுவிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறார் அமைச்சர். இல்லை, இந்த வறட்சின்னு பேசுகிற போது அது ஒரு பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றதை நான் முதல்ல கவனப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா அந்த வறட்சின்னு பேசினாவே குடித நீர் அல்லது பயிர் கருகி போச்சு, விவசாயிகள் தற்கொலை என்கிற அந்த எல்லைக்குள்ளே தான் திரும்ப திரும்ப விவாதம் என்பது சுற்றி கொண்டிருக்கிறது. இப்போ கடந்த பிப்ரவரி முதல் வாரத்தில் தான் நான் திரும்ப நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களுக்கு சுற்றுப்பயணம் பண்ணேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா, ஒன்று குடிநீர் பிரச்சனை தமிழ்நாடு பூரா மிக கடுமையாக இருக்குது. பல நகரப்புறங்களில் இப்போயே 5 ரூபா 10 ரூபாய்க்கு
ஒரு குடம் 5 ரூபா 10 ரூபான்னு விலை கொடுத்து வாங்குறாங்க ஜனங்க. கிராமப்புறங்களை பொறுத்த வரைக்கும் பல கிலோமீட்டர்கள் நடந்து போய் தான் ஒரு குடம் தண்ணியை கொண்டு வர வேண்டியிருக்கு. அதாவது இப்போ பிப்ரவரியில் நான் சொல்கிறது, இன்னும் ஏப்ரல் மேனு கடுமையான கோடையில் எத்தகைய கொடூரமான நிலைமையை மக்கள் குடிதண்ணீர் கிடைக்காமல் அவதிப்பட போகிறார்களோ என்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அதுக்கு இன்றைக்கி முதலமைச்சர் ஒதுக்கியிருக்க தொகை என்பது எந்த விதத்திலையும் ஈடு செய்ய முடியாது என்பது ஒரு விஷயம். ரெண்டாவது, போர்வெல் மற்றது போட்டாலும் அது பூரா எல்லாம் தண்ணியே கிடையாது. போர்வெல் எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு வறட்சி இருக்கிற நிலையில் ஏற்கனவே போர்வெல் பூரா காஞ்சி போச்சு. ஆகவே இருக்கிற இடத்துலேருந்து தண்ணியை கொண்டு வர வேண்டியிருக்கு. இன்னும் சொல்ல போனால் குடிதண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக குளிர்பான நிறுவனங்களை எல்லாம் மூணுனா கூட தப்பு இல்லை. கோக்கு பெப்சி போன்ற குளிர்பான நிறுவனங்கள் அவங்க லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீரை தினந்தோறும் உறிஞ்சு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சாதாரண மக்களுக்கு 1 லிட்டர் தண்ணீர் கிடைப்பது மிகப்பெரிய குதிரை கொம்பாக இருக்கிறது. அதனால் இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, விவசாய தொழிலாளிகளை பொறுத்தவரை எந்த வேலையும் இல்லாமல் எந்த வருமானமும் இல்லாமல் இந்த ரேஷன் அரிசி மட்டும் இல்லாமல் போயிருந்தால் இந்நேரம் பட்டினி சாவுகள் என்பது தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கில் பட்டினி சாவு என்பது ஏற்பட்டிருக்கும். ஆனால் கொடுமை என்னென்னா, இந்த நிலைமை அரசாங்கம் புரிஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியல. 20 கிலோ கொடுத்துக்கிட்டு இருந்த அரிசியை 16 கிலோ ஆகிட்டாங்க. இப்போ 16 கிலோ தான் போடுறாங்க ரேஷன் கடையில். இல்லை நாங்களே தான் சொல்கிறேன், ஜனங்க சொன்னதை நான் சொல்கிறேன். இல்லை ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடறேன். 16 கிலோ தான் போடப்படுது. அதுக்கு காரணம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்குரிய ஒதுக்கீடு என்பது குறைக்கப்பட்டிருக்கு. அதை தான் அதிகாரிகள் காரணமாக சொல்கிறாங்க. அதே மாதிரி பருப்பு 1/2 கிலோ ஆகிட்டாங்க. 2 கிலோ கொடுத்துக்கிட்டு இருந்த பருப்பு 1/2 கிலோ ஆகிட்டாங்க. நான் இதன் மூலமாக சொல்ல வர்றது என்னென்னா, ஜனங்களுக்கு புரோட்டீன் கிடைக்கிறதுக்கான ஒரே வழி இப்போ பருப்பு மட்டும்தான். ஏன்னா தண்ணி கிடையாது. அதனால் நண்டு நத்தை மீன் இந்த மாதிரியான எதுவுமே கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பில்லை. கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே இது பாலும் வாங்க முடியாது. கால்நடை தீவனம் இல்லாமல் அல்லது பயிர் பச்சை இல்லாமல் பால் உற்பத்தி கடுமையாக குறைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில். அதை பற்றிலாம் அவங்க அரசாங்கம் எதை பற்றியுமே அந்த மாதிரிலாம் ஒரு விவரத்தை பற்றிலாம் அவங்க கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. அதனால் ஜனங்களுக்கு பாலும் கிடைக்கிறதுக்கு வழியில் ரேஷனில் பருப்பு இப்படி 1/2 கிலோ குறைச்சிட்டாங்க. அதனால் சத்துணவுக்கான வாய்ப்பே இல்லாமல் ஜனங்க இருக்காங்க. கஞ்சி ரசம் நீங்கள் வேணால் போய் கேட்டு பாருங்கள், 10-20 விவசாய தொழிலாளி குடும்பத்தில் அவ்வளோ கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் அடுத்து நீங்கள் ஜூன் மாதம் தண்ணி அடுத்து விவசாயம் பண்ணால் கூட ஆரோக்கியமான உழைப்பாளிகள் இருப்பாங்களா என்கிற மிகப்பெரிய கேள்வி என்பது இன்றைக்கு எழுந்திருக்கிறது. இது 2வது விஷயம். 3வது, வழக்கமாக இது அறுவடை டைம். ஏற்கனவே வாங்கிய கடன்களை எல்லாம் மக்கள் திருப்பி செலுத்தக்கூடிய காலம் இது. ஆனால் இந்த வருஷம் எதுக்குமே வருமானத்துக்கு வழி இல்லை. ஆனால் கடன் கொடுத்த தனியார் நிதி நிறுவனங்கள் மிக கொடூரமான முறையில் மன ரீதியாக மக்களை சித்திரவதைப்படுத்தி கடன் வசூலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அது முத்தூட் ஃபைனான்ஸாக இருக்கட்டும், கொசம்பட்டம் ஃபைனான்ஸ் இருக்கட்டும், ராயல் பல்வேறு நிறுவனங்கள்கிட்ட பெயர் பட்டியல் இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா, 15 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கிறாங்க கடன் கொடுக்கறதுக்கு. அந்த 15 பேர்த்தில் 14 பேர் ஒரு தவணையை கட்டி, ஒரே ஒரு நபர் தவணை கட்டவில்லை என்றாலும் இந்த 15 பேர்த்தையும் உட்கார வச்சுருக்காங்க. ஒருத்தர் கட்டலைன்னா கூட 14 பேர்த்தையும் சேர்த்து சித்திரவதை பண்ணுறாங்க. ரொம்ப மோசமான வார்த்தைகள் ஏசுகிறார்கள். ஆனால் தனியார் கடன்களை பற்றி, தனியார் கடன் வாங்கி மக்கள் படுகிற இந்த அவஸ்தையை பற்றி அரசாங்கம் எந்த கவலையும் படலை. அதே மாதிரி விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்றிருக்கக்கூடிய கடன் பல இடங்களில் ஜப்தி நடைபெற்று விவசாயிகள் மருந்து குடிக்கிறது, சில இடத்துல தூக்கு போட்டு செத்துப்போன சம்பவங்கள் இது பூராமே சமீப காலத்தில் நடைபெற்றிருக்கு. அப்போ தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்ற கடன் சம்பந்தமாக அரசாங்கம் பேசவே மறுக்குது. கூட்டுறவு வங்கிகளில் வாங்கின கடனை மத்திய கால கடனாக மாற்றிருக்கீங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் அது கடன் தள்ளுபடியோ கடன் நிவாரணமும் கிடையாது. அது கூடுதல் சுமை. 2 வருஷம் கழித்து நீங்கள் கடனை கட்டலாமே தவிர வட்டிக்கு கூடுதல் வட்டி போட்டு கூடுதல் வட்டி போட்டு அது விவசாயிகளுக்கு சுமையை தவிர எந்த விதமான ரிலீஃப்மே கிடையாது. அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தவட்டி நாங்கள் சொன்னோம், அண்ணன் உட்பட அமைச்சர்களை நாங்கள் சந்தித்த போது இந்த விவசாயத்தை சொன்னோம். ஆனால் அதில் எல்லாம் எந்த மாற்றமும் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வந்திருக்கிற அறிக்கையில் உட்பட எதுவுமே பண்ணல. ஆகவே இப்படி பன்முகத்தன்மை வாய்ந்த பிரச்சனைகளை இந்த வறட்சி என்பது ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை அரசு முதல்ல ஏற்கணும். இந்த விவசாய தொழிலாளிகளுக்கு எந்த நிவாரணமும் அரசால் அறிவிக்கப்படல. 100 நாள் 150 நாள் ஆகிறது என்பது மத்திய சட்டம். அந்த கேள்வி இருக்கு. அதை தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு எதுவுமே விவசாய தொழிலாளர்களுடைய அந்த இழப்புகள் அப்படிங்கிறது எங்கேயுமே அட்ரஸ் பண்ணப்படல. விவசாயிகளுடைய மரணம் அல்லது 1 ஏக்கர் 2 ஏக்கர் வைத்திருக்கிற விவசாயிகளுக்கான குறைந்தபட்சமான இந்த அறிவிப்புகள் இருக்கிறது. ஆனால் விவசாய கூலி தொழிலாளர்கள் 6 மாதமாக எந்த வேலையும் இல்லாமல் இருக்கிறாங்க. அவர்களுக்கான எந்த விதமான அறிவிப்புகளும் இந்த அறிவிப்புல இல்லையே. அதாவது அவர்களுக்கான 100 நாள் வேலையை இப்பொழுது 150 நாட்களாக உங்களுக்கு தெரியும். இல்ல நீங்க உங்களுக்கு தெரிந்தே இந்த விஷயத்தை சொல்றீங்களான்னு எனக்கு தெரியல. உங்களுடைய அறிவிப்புலையும் இன்னைக்கு இருக்கிறது. உங்களுடைய அரசியல் அனுபவம் அல்லது நீங்க அமைச்சரவையில் இருந்திருக்கீங்க, அதிகாரிகள் நிச்சயம் சொல்லியிருப்பாங்க. இந்த 150 நாட்களாக மாற்றுவது என்பது 33% மேல வறட்சியாக இருந்தால் அது நீங்க 150 நாட்களாக உயர்த்தலாம்ங்கிறது சட்டம் சொல்கிறது. அதை நம்ம அரசாங்கம் செய்திருக்கிறது நம்ம சொல்ல முடியுமா, கிளைம் பண்ண முடியுமா? அதாவதுங்க
சட்டம் சொல்லுதுங்கிறது அரசாங்கம் சொல்றதுதான். சட்டம் நேச்சுரலா நீங்க 33% மேல வறட்சி வந்துட்டாலே சட்டம் வந்து சோறுபடாது. சட்டம் சொன்னால் நிதி ஒதுக்கணும். அதுக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தோழர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 20 கிலோ தரமான அரிசியை காலம் தாழ்த்தாமல் 1ஆம் தேதி அவங்களுக்கு வழங்குறோம். தோழர் சொன்னார் 16 கிலோ வழங்குறாங்கன்னு. உண்மைதான். 16 கிலோ புழுங்கல், 4 கிலோ பச்சரிசி சேர்த்து கொடுக்குறாங்க. நேற்று நான் ஞாயிற்றுக்கிழமை தொகுதிக்கு போனேன். ஜனங்க சொன்னாங்க பச்சரிசி எங்களை வாண்டாங்க, பச்சரிசி எங்களால் சாப்பிட முடியல, ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு உழைக்கும் மக்கள் சொன்னாங்க. அப்போ நான் வந்து மாவட்ட ஆட்சியர் இடத்துல தொடர்பு கொண்டு, மாவட்ட வழங்கல் அதிகாரி இடத்துல மாவட்ட வழங்கல் அதிகாரி இடத்துல தொடர்பு கொண்டு, நீங்கள் பச்சரிசியை நிறுத்தி புழுங்கரிசி தான் கொடுக்கணும், விரும்பினால் விரும்புகிறவர்களுக்கு பச்சரிசி கொடுங்க, இவர்களுக்கு எங்கள் மாவட்டத்தில் இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் இப்போ சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அது மாதிரி கொடுக்குறாங்க. 35 கிலோ அரிசி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வழங்கப்படுது. அதுக்காக தான் இந்த பொதுப்பணித்துறை மூலமாக கால்வாய்களை வெட்டுவது, குளங்களை வெட்டுவது, ஏரிகளை வெட்டுவது, நீராதாரங்களை சேர்ப்பது, இது போன்ற பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் வந்து வருடம் நம்ம செய்ய வேண்டிய, தொடர்ந்து செய்ய வேண்டிய பணிகள். இதற்காக வறட்சியை சமாளிக்க நம்ம இப்ப பண்ணிருக்கோம் அப்படின்றத இதோட சேர்த்து நீங்க சொல்ல முடியுமா? தொடர்ந்து செய்வது என்பது வாய்க்கால்களை தூர்வாருவது தான் தொடர்ந்து செய்வது. இது போன்ற நீர் ஆதாரங்களை சேமிப்பதற்கான பணிகள் பொதுப்பணித்துறை மூலமாக நிலத்தடி நீர் தேக்கும் அமைப்பு, நிலத்தடி செறிவூட்டும் அமைப்பு போன்ற நீர் ஆதாரங்களை மேம்படுத்த அதற்குன்னு அப்படின்னு திட்டங்களை தொடங்குறாங்க. அதனால் இதெல்லாம் வந்து வேலை வாய்ப்புகளை பெருக்குவதற்காக எடுக்கப்படுகிற நடவடிக்கை. சிஏஜி அறிக்கை இந்த இடத்துல நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் உங்களுக்கு. நீங்கள் இந்த நிதி ஒதுக்கீடுகளை பற்றி பேசுறதுனால கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் சிஏஜி அறிக்கை சொல்றது, நகராட்சிக்கு என்று மத்திய அரசு ஒதுக்கி இருக்கக்கூடிய மானிய தொகை 291 கோடி ரூபாய் அதை செலவு செய்யப்படாமல் அப்படியே திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. அதே போல மாநகராட்சி, ஊராட்சி, பேரூராட்சி அமைப்புகளுக்கு ஒதுக்கப்பட்ட மானிய தொகை 200 கோடி ரூபாயும் அந்த திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த தொகையெல்லாம் மத்திய அரசாங்கம் கொடுக்கின்ற தொகை நம்ம செலவிடாமல் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறதா சிஏஜி சொல்லுது. அதாவது நான் 100க்கு 100 இதை மறுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா சிஏஜி அறிக்கையை மறுக்கிறீர்களா? ஆமா 100% நான் ஏற்க மறுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இதே சிஏஜி அறிக்கையை வைத்து நம்ம வந்து பெரிய ஊழல்களை பத்தி எல்லாம் அதிமுக குற்றம் சாட்டியது. அப்போது சிஏஜி அறிக்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம், இப்போ அந்த சிஏஜி அறிக்கையை மறுக்கிறோம். நான் இந்த குடிதண்ணீருக்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட நிதி திரும்ப அனுப்பப்பட்டது என்கிற ஒரு விஷயத்துல நான் ஏற்க மறுக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு தேவைகள் நமக்கு இருக்குது. அதை நாங்கள் இன்னைக்கு எங்க நீர் ஆதாரம் கிடைக்குது, கொள்ளிடத்தில் கிடைக்குமா, எந்த இடத்துல கிடைக்குது அப்படின்னு கேட்டு அங்கே தண்ணீர் போர் போட போகிற போது அங்கே இருக்கிற மக்கள் எங்கள் ஊரில் எடுக்காதீங்க அப்படின்னு தடுக்கிறாங்க. அவங்கள சமாதானப்படுத்தி உங்கள் ஊருக்கு தேவையான தண்ணியை நீங்கள் எடுத்துங்க, மிச்சத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போராடி அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறோம். எங்கெல்லாம் பணம் வாங்கலாம் என்று நாங்கள் தேடி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற போது பணத்தை திருப்பி அனுப்புறதுங்கிறது எனக்கு சிஏஜி அறிக்கை நகராட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 291 கோடி ரூபாய் திருப்பி அனுப்பப்பட்டது. எந்த ஆண்டுல சொன்னாரு எனக்கு தெரியல. 5 ஆண்டுகள்ல தொடர்ச்சியாக வருகின்ற எந்த 5 ஆண்டு நீங்க தானே இருந்தீங்க? 5 ஆண்டுகள் எந்த 5 ஆண்டுன்னு எனக்கு தெரியாது. கடந்த 5 ஆண்டுகள்ங்கிறது அதிமுகவினுடைய ஆட்சி ஒரு நடவடிக்கை என்பது நிச்சயமாக இல்லை, நான் மறுக்கிறேன். புள்ளி விவரங்களோட சிஏஜியோட அறிக்கை தான் நீங்க வந்து மறுக்கிறீங்க. ஆனால் அது சிஏஜி அறிக்கையில குறிப்பிடப்பட்ட ஆதாரங்களை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் திரு சண்முகம் குறுக்கிட விரும்ப, அதுக்கும் சேர்த்து கேட்டுறேன் உங்கள்கிட்டயே. 17 பேர் அப்ப வந்து தற்கொலை செய்து கொண்டதற்காக நிவாரண தொகையை அறிவித்தது திரு பன்னீர்செல்வம் தலைமையில் இருந்த அரசு. நீங்கள் அதில் பொறுப்பிருந்த போது அந்த 17 பேருடைய மரணங்களும் கூட பல்வேறு காரணங்களுக்காக ஏற்பட்ட 17 பேருடைய மரணங்கள் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருந்தீங்களே தவிர விவசாய தற்கொலைகளோ விவசாய இழப்புகளால் ஏற்பட்ட கடனால் ஏற்பட்ட மரணம்னு சொல்லலை. அதற்கு பிறகு நாங்கள் இது பற்றி விசாரிக்கிறோம்னு சொன்னீங்க. அந்த விசாரணை முடிந்ததா? எத்தனை விவசாயிகள் இறந்தாங்க, எத்தனை விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்ற அந்த விசாரணை முடிவு ஏதாவது வந்திருக்கிறது? அதை பற்றி எதுவுமே இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய அறிவிப்பில் இல்லை. மாவட்ட ஆட்சியர்களிடமிருந்து விரிவான அறிக்கை தர வேண்டும் என்று அரசு கேட்டுக்கொண்டிருக்கிறது. இன்னும் மாவட்ட ஆட்சியர்களிடத்திலிருந்து முடிவான அறிக்கை வந்து சேரவில்லை. அதனால் அரசு காத்திருக்கிறது. வந்ததற்கு பின்னால் அரசு முடிவை அறிவிக்கும். 3 மாத காலத்திற்கு பிறகு மாவட்ட ஆட்சியர்கள் குறித்து அறிக்கை தெரியல. 3 மாதம் கிடையாது, இப்பதான் டிசம்பர்ல மரணங்கள் தொடங்கியது. விவசாய தற்கொலைகள் இது அறிவிச்சது, நீங்கள் அறிவித்தது ஜனவரியிலே அறிவிச்சிட்டீங்க. ஆனால் முக்கியமான விஷயங்கள்ல ஜனவரி கூட கிடையாது. இந்த ஜனவரி எண்டு நீங்க பொங்கலை ஒட்டி தான் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் இருக்கிற ஆட்சி அறிவித்தது. ஜனவரி 10ஆம் தேதி நீங்க அமைச்சர்கள் எல்லாம் மாவட்டம் தோறும் போய் பார்த்து அங்க இருக்கிற நிலைமையை உணர்ந்த பிறகு ஒரு அறிக்கை சமர்ப்பித்தார். அதற்கு பிறகு மாவட்ட இந்த தற்கொலைகளை பற்றி கேட்கும் போது
ஏன்னா அது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுகிறது. இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து விவசாய சங்கங்கள் ஒரு எண்ணிக்கையை சொல்றாங்க, அவங்க 200 300 அப்படின்ற எண்ணிக்கைகளை சொல்றாங்க, தற்கொலை செய்து கொண்டவர்களும் மரணித்தவர்கள்னு. ஆனால் அரசாங்கம் அதை வந்து அது குறித்து ஒரு விவசாயினுடைய மரணத்தை கூட இப்போ வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்வது தவறு. 17 பேர்களுக்கு வந்து அதை ஏற்றுக்கொண்டு பல்வேறு காரணங்களுக்காக சொன்னீங்க. விவசாய மரணமா இருந்தாலும் அதற்கான உதவித்தொகையை தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அறிவித்து அப்படி கொடுக்க முடியாதுல்ல. விவசாய தற்கொலை என்பது வந்தாதான் அதனுடைய அழுத்தம் என்பது பெருசா தெரியும். எதற்காகவோ இறந்துட்டாங்க, அதற்காக நாங்க முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து கொடுக்கிறோங்கிறது வந்து விவசாய மரணங்களை நம்ம வந்து முழுமையாக மறுக்கிறதாக அல்லது ஒட்டுமொத்தமா அதை கணக்கில் கொண்டு வராததாக ஆயிடாதா? அதாவது நீங்க கேட்கிற கேள்விக்கு வந்து நான் நேரடியா பதில் சொல்லுவேன், ஆனா அது வந்து நல்லா இல்லை. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேசம் எங்களுடைய ஆட்சி, எங்களுடைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அனைத்து உதவிகளையும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு செய்திருக்கிறார்கள். விவசாய பெருங்குடி மக்களுக்கு தாராளமாக விவசாய பயிர்க்கடன் வழங்கியிருக்கிறார்கள், நகைக்கடன் வழங்கியிருக்கிறார்கள். பயிர்க்கடன் வழங்குகிற போது 8 மாதங்களுக்கு அவர்களுக்கு வட்டி சலுகை வழங்கப்படுகிறது. வட்டியே கட்ட வேண்டாம், அசலை மட்டும் கட்டினா போதும். அதுவும் வந்து வெள்ளம் வருகிற போது வெள்ள நிவாரணம், வறட்சி வருகிற போது வறட்சி நிவாரணம், பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் நிவாரணம், அதற்கு பின்னால் சிறு குறு விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி. ஆக இத்தனை வசதிகளை விவசாயிகளுக்கு செய்து கொடுக்கிறோம், இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது. தொடர்ந்து நான் முன்னே சொன்னது போல குறுவை தொகுப்பு, சம்பா தொகுப்பு கொடுத்திருக்கிறோம். 25-20 கிலோ அரிசி தாராளமாக வழங்கி வருகிறோம். ஆக எல்லா விதமான உதவிகளையும் செய்து கொண்டு வருகிறோம். எனவே நீங்கள் சொல்லுவது என்னால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. இல்ல மாவட்ட ஆட்சியருடைய அறிக்கை வந்ததற்கு பின்னால் தான் நாங்கள் அதை கவனித்து அதற்கான முடிவெடுக்க முடியும். அமைச்சர் அவர்கள் சொன்னதுல நான் வேணா பில்லை தர்றேன், பச்சை அரிசி 8 கிலோ, புழுங்கல் அரிசி 8 கிலோ தான், தமிழ்நாடு பூரா இதான் நிலைமை அப்படின்னா நான் பில்லை தர்றேன். இல்ல இப்ப ஒன்னும் அது விவாதத்துக்கே இல்ல, அண்ணனுக்கு பில் அனுப்புறேன். நான் அதெல்லாம் கிடையாது. 20 கிலோ எல்லாமே மெசேஜ் வருது. இப்ப 20 கிலோ உண்டு, 20 கிலோ ஒரு அரிசி கூட குறையாது. ஐயோ பிரச்சனையே கிடையாது, நான் மறுக்கல. மெசேஜ் உங்களுக்கு அனுப்புறேன், பல விவசாயிகளை உங்களுக்கு அனுப்ப சொல்றேன். தவறு குறைக்கல, குறிப்பிட்டு சொல்லுங்கள். அந்த 16 கிலோ வழங்கப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை உண்டு. இல்ல 16 கிலோ வழங்கியவர்கள் மீது நடவடிக்கை உண்டு. நடவடிக்கை எடுக்கிறேன்னு அமைச்சர் உறுதி கொடுக்கிறாரு. நீங்க புகாரை கொடுங்க, நடவடிக்கை எடுக்கிறது வந்து இப்ப இந்த அரிசி மட்டும்தான் அவங்களை காப்பாத்து என்ற நிலையில இந்த 20 கிலோ அவர் சொல்றது வாதத்துக்காக வச்சுக்கிறேன். ஆனா நிச்சயமா இல்ல, தமிழ்நாடு முழுவதும் 16 கிலோ தான். நான் விவரத்தோட தான் பேசுறேன், விவசாய விசாரிச்சுட்டு தான் பேசுறேன். கடைகள்ல இருந்து அப்படி தவறு நடக்கிற இடத்தை நீங்க சுட்டிக்காட்டுங்க, நான் நடவடிக்கை எடுக்கிறேன்ற அமைச்சர் உறுதி கொடுக்கிறார். ஒரு நாளைக்கு 1 கிலோ என்கிற முறையிலாவது அரிசி கொடுத்தாதான் ஒரு குடும்பம் பிழைக்க முடியும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது அவங்க சொன்னதுல, ரெண்டாவது 100 நாள் வேலை 150 நாள்ன்றதுல ஒரு மாதத்துக்கு 8 நாள் 10 நாள் தான் வேலை வழங்கப்படுகிறது. நான் அங்கே போயிருந்த இடத்துல அந்த அம்மா ஜனவரி மாதத்தில் பூரா 8 நாள் தான் இந்த 100 நாள் வேலைக்கு போயிருக்காங்கன்னா அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் 6 மாதமாக 100 நாள் வேலையே இல்லாத இடத்துக்கு நான் போயிட்டு வந்திருந்தேன். திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற இடங்கள்ல நான் நேரடியாக நம்ம அங்கிருந்து பேசும்போது 6 மாதங்களாக முழுமையாக நடக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். திருவாரூர்ல அத்தனை பேர் லைவா சொன்னாங்க, அங்க இருக்கிற அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டார்கள். 6 மாதமாக அங்க வந்து 100 நாள் வேலை திட்டத்தில் அவங்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. போன ஆண்டு வந்து கேளுங்க, சொல்றவங்க சொல்றாங்கன்னா இல்ல விவரங்கள் சொல்றேன் கேளுங்க. அது உண்மையா விவசாய கூலி தொழிலாளர்கள் அவங்களுடைய நிலைமையை சொல்றாங்க சார். இல்ல அவர்களுக்கு என்ன அவங்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்கல. போன ஆண்டு வந்து தமிழ்நாட்டுடைய சராசரி 52 நாள், 100 நாள் எங்கேயுமே வழங்க முடியல. சில வில்லேஜில் வழங்கிருக்கலாம். சராசரி வந்து போன ஆண்டு 52 நாள். இந்த வருஷம் நீங்க 150 நாள் கூட கொடுக்க வேணாம், 100 நாள் முழுசா கொடுத்தாவே அவங்களுக்கு மிகப்பெரிய லீஃபா இருக்கும். அதுக்கான உத்தரவாதத்தை பண்ணுங்க. ஜனவரி மாசத்துல 8 நாள் தான் போயிருக்காங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை நாள் வந்து விவசாய தொழிலாளிக்கு வேலை கொடுப்பீங்க. அதனால 150 நாள் அறிவிச்சது நல்லது. 150 நாள் வேலை கொடுப்பதற்கான இது பண்ணணும். இந்த விவசாயிகள் தற்கொலையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், போன அறிக்கையில், அதாவது 10ஆம் தேதி அப்போதைய முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் விடுத்த அறிக்கையில் இந்த மாதிரி மீதி விவசாயிகளை பொறுத்தவரை மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் அறிக்கை கேட்டிருக்கோம். அறிக்கை வந்தோம் அவங்களுக்கு வழங்குவது குறித்து அரசு நடவடிக்கை எடுக்கும் என்கிற முறையில் குறிப்பிடப்படுது 10/10/1 வெளியிட்ட அறிக்கையில். ஆனால் இன்றைய அறிக்கையில் அதை பற்றி எதுவுமே இல்லை. நான் என்ன கேட்க விரும்புகிறேன், 10ஆம் தேதி அறிக்கை வெளியிட்டாச்சு, 18ஆம் தேதி ஜியோ போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். மொத்தமே 14 மாவட்டத்தில் தான் இந்த விவசாயிகள் தற்கொலை அதிர்ச்சி மரணங்களே நடந்திருக்கு. தமிழ்நாடு பூரா நடக்கல. நான் என்ன கேட்க விரும்புகிறேன், மாவட்ட ஆட்சியரால் இந்த ஒரு மாதம், கரெக்டாக ஒரு மாதம், ஜியோ வந்து ஒரு மாதம் ஆச்சு, இந்த ஒரு மாதமாக ஒரு மாவட்டத்தில் நடக்கிற 10 அதிர்ச்சி மரணங்கள் தற்கொலை பற்றி போய் விவரம் எடுத்து அறிக்கை அனுப்ப முடியாத அளவுக்கு அவர் என்ன
இதை காட்டி முக்கியமான வேலை என்ன மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இருக்கு? நாங்க ஆட்சி பொறுப்பேற்று 2 நாள் தான் ஆகுது. ஐயோ சார், உங்களுடைய ஆட்சியில 6 வருஷமா ஆயிட்டு இருக்கீங்க சார். நீங்க அப்படி ஒரேடியா 2 நாள்னு சொல்லிட முடியாது. தொடர்ச்சியாக 6 வருஷமா விவசாயிகள் செத்தாங்க. இந்த வருஷம் செத்தனால தான் நம்ம பேசுறோம். இது முக்கியமான விஷயம் இல்லையா? இந்த வருடத்துல நம்ம இதுக்கு முன்னாடி நீங்க 2013ல வறட்சி வந்தபோது ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது செய்தது இதெல்லாம் இருக்கு. ஆனால் முதல் முறையாக தமிழ்நாட்டுல வறட்சியினால விவசாயம் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் உயிரிழப்பு நடக்கிறது அப்படிங்கும்போது அதை பத்தின முக்கியமான கவலை இருக்குல்ல. ஆட்சியர்கள் அப்படி எப்படி இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா பார்க்காம இருக்க முடியும்? 30 நாட்களுக்கு பிறகும் அனுப்பலன்னா அரசாங்கம் கேட்டிருக்கணும்ல. இல்ல, தற்கொலைக்கு நிவாரணம் மட்டும் இல்லைன்னா அதனுடைய பின்விளைவு என்னன்னா, இவர் இந்த செத்து போன விவசாயிகள் எல்லாருமே 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் கடன் வாங்கிட்டு செத்தவங்க. இவர் போன அந்த கடன் நெருக்கடி இருக்குது. ஆனால் அந்த குடும்பம் கடன்காரர்களால் மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நாங்கள் 31ஆம் தேதி ஓபிஎஸ் அவர்களை நேரடியாக சந்தித்த போது அனைத்து விவசாய சங்க தலைவர்கள் இந்த அறிவிப்புகள்லாம் பிறகு 31ஆம் தேதி சந்திச்சோம். குறைஞ்சபட்சம் இந்த இறந்து போன விவசாயிகள் பெற்ற கடனையாவது தள்ளுபடி பண்ணுங்க, அந்த குடும்பங்கள் பூரா நடுத்தருவில் நிற்குது என்பதை நாங்கள் வற்புறுத்தினோம். வேற எங்கேயாவது பண்ணியிருக்காங்களான்னு கேட்டார். ஆந்திராவில் பண்ணியிருக்காங்க, தெலுங்கானாவில் பண்ணியிருக்காங்க, தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்ற கடன் உட்பட தள்ளுபடி பண்ணியிருக்காங்க என்ற விவரத்தை எல்லாம் நாங்கள் அவரிடத்தில் கொடுத்தோம் 31ஆம் தேதி. நிச்சயமா நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த குடும்பங்கள் அப்படியே செத்து போனவர் செத்து போயிட்டாரு. வாங்கின கடன் என்ன பண்ணுது? 3 லட்சம் 4 லட்சம் கடனை இப்படி நீங்க கொடுக்குற இந்த நிவாரணத்தை அவங்க என்ன பண்ண முடியும்? டீடைல் எடுக்கறாரு. ஒரு மாசம் ஆச்சுன்னா ஒரு மாசமா ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட உங்களுக்கு விரைவில் வந்துரும். ஒரு மாவட்டத்துல ஏன் இந்த தற்கொலைகள் முக்கியத்துவம் பெறுதுன்னா சார், நம்ம வந்து தேசிய அளவில் இப்ப மத்திய அரசாங்கத்துல நீங்க 39,000 கோடி ரூபாய் உதவித்தொகை கேட்குறீங்க, மாநிலத்தினுடைய வறட்சியை பத்தி சொல்றீங்க. அப்ப இந்த இதனுடைய உச்சகட்டமாக என்ன நடந்திருக்குதுன்னா விவசாயிகளுடைய மரணம் நடந்திருக்கிறது. அவ்வளவு தூரம் வறட்சி இருக்குங்க. அப்ப நீங்க இந்த உதவியை செய்யுங்கன்னு கேட்டாதான். ஏன்னா நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றத்தில் ஜா கமிட்டி அதனுடைய வழிகாட்டுதல வந்த ஜா கமிட்டியில கர்நாடக அரசாங்கம் 50 பேருக்கு மேல விவசாயிகள் மரணம் அடைந்ததா அந்த எண்ணிக்கையை கொடுக்குது. நம்ம ஒரு எண்ணிக்கையை கூட கொடுக்க ஒரு விவசாயி இருந்ததாக சொல்லல உச்சநீதிமன்ற நீதிபதிகள். அப்ப இங்கதான் அதிக பிரச்சனை இருக்கு, அதிக பாதிப்பு கர்நாடகாவுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கும் போது நம்ம இந்த எண்ணிக்கையை குறைக்கிறதுனால வர இழப்புகள் அதிகமா இருக்குங்கிறது தான் இங்க சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கு. எண்ணிக்கை குறைஞ்சதுனால கூடனால கிடையாது. இதுவரைக்கும் ஒரு எண்ணிக்கை கூட நீங்க ஒத்துக்கல. ஒரே ஒரு விவசாயிகளுடைய மரணத்தை கூட அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நிலவரி முழுமையாக ரத்து செய்யப்பட்டது. இதையெல்லாம் மறுக்கல. அனாவரி சான்று வழங்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் வழங்கப்பட்டாலே இது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவா பாக்குது அரசாங்கம். எண்ணிக்கை என்பதை பிரஸ்டீஜ் இஷ்யூவா பாக்குது. கொஞ்சம் பொறுங்க, மாவட்ட ஆட்சியருடைய அறிக்கை வரட்டும், பொறுங்க. தொடர்ந்து பேசலாம். இந்த விவசாயிகளுடைய தொடர் பிரச்சனை என்பது இந்த ஓராண்டுல இல்ல, ஒரு குமுலேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு தான் இந்த பிரச்சனைகளை பார்க்குறாங்க. தொடர்ந்து ஏற்படுகின்ற அழுத்தம், தொடர்ந்து ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அவங்க கடன் மேல் கடன் அப்படிங்கிறது தொடர்ந்து வரும்போது தான் இந்த ஆண்டு உச்சபட்சமாக விவசாயிகளுடைய மரணம் நிகழ்ந்திருக்கிறது. விவசாய கூலிகள் வேறு எந்த வேலைக்காவது செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. துரதிருஷ்டவசமாக டிமானிட்டைசேஷன் வந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த மாதிரியான பணிகளும் கிடைக்காத ஒரு சூழலில் தான் இந்த எண்ணிக்கை கூடியதாக அங்கிருந்த விவசாயிகள் கூடுகிறார்கள். அரசாங்கத்தினுடைய இந்த அறிவிப்புகள் எவ்வளவு தூரம் அவர்களை பாதுகாக்கும்? தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. விவசாயிகளுடைய பிரச்சனை குறித்தும் அரசாங்கம் அறிவித்திருக்கின்ற இந்த அறிவிப்புகள் எவ்வளவு தூரம் விவசாயிகளுடைய இழப்புகளையும் அவர்களுடைய பிரச்சனைகளிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் போதுமானதாக இருக்கும் என்பது குறித்தும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு தேவசகாயம், இப்போ அரசு அறிவிப்புகள் எவ்வளவு தூரம் விவசாய பிரச்சனைகள்ல இருந்து ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி 140 ஆண்டுகளில் பார்க்காத ஒரு பெரிய வறட்சி, தொடர் வறட்சிகள், அடுத்தடுத்த ஆண்டுகள் ஏற்பட்ட இழப்புகள், கடன் நெருக்கடிகள் அதிகமாகி இன்னைக்கு வந்து விவசாய மரணங்கள் நடந்தது அப்படிங்கிற நிலையில இன்றைக்கு இந்த அறிவிப்புகள் வந்திருக்கிறது. உங்களுடைய பார்வை? அரசாங்க அறிவிப்பு வந்து ஒரு சிறிய அளவில் நிவாரணம் கொடுக்கும், அது வாஸ்தவம் தான். ஆனால் மெயின் இஷ்யூவை தமிழ்நாட்டில் பல வருடங்களாக அரசாங்கம் கவனிக்கவே இல்லை. நான் போன சனிக்கிழமை ஒரு கன்சல்டேஷன் வச்சுருந்தோம். விவசாயிகள் ஒரு 100 பேர் வந்திருந்தாங்க, இளைஞர்கள் ஒரு 100-100 பேர் வந்திருந்தாங்க. டீட்டெயிலாக பல தலைவர்கள் வந்து பேசினாங்க. பேசும்போது மிக தெளிவாக எவ்வளோ பரிதாபமான நிலையில் விவசாயம் இருக்குதுங்கிறது வெளியே வந்தது. மிகவும் தெளிவாக வெளியே வந்தது. பரிதாபம்னா ரொம்ப மோசமான சுச்சுவேஷன் இருக்குது. அதாவது லைஃப் ஆர் டெத் மாதிரி இந்த சுச்சுவேஷன் மாதிரி இருக்குது. எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கோம் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது. டெல்டாவில் உள்ள விவசாயிகளே அதை பற்றி பேசுகிறாங்க, மற்ற விவசாயிகள் பேச வேண்டிய தேவையில்லை. இதில் மெயின் இஷ்யூ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா விலை. அவங்க உற்பத்தி ஆகிற பொருளுக்கு விலையே இல்லை. கம்பேர் பண்ணுறாங்க, மார்க்கெட் ப்ரைஸை கம்பேர் பண்ணாங்க. மற்ற விலைவாசிகளை பற்றி கம்பேர் பண்ணும்போது அவங்க, நான் விரிவாக சொல்ல இப்போ டைம் இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு கிடைக்கிற விலை 30 வருஷத்துக்கு முன்னால் விலை மாதிரி தான் பேரிட்டி மாதிரி கிடைக்கிறத விட பேரிட்டி விலையே இல்லை. அதனால் அவங்க உற்பத்தி பண்ணுறதுக்கு வேல்யூ இல்லாத மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து தேவையான அந்த லைவ்லிஹுட்டுக்குள்ள அவங்களுக்கு இன்கம் அவங்களுக்கு இல்லை.
உற்பத்தி பண்ணால் கூட. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா கடன் தொல்லை மிகவும் மோசமாக இருக்குது. அது பேங்கில் உள்ளவங்களும் அன்றைக்கி வந்திருந்தாங்க, அவங்களுக்கு கிளியராக சொல்கிறாங்க. இப்போ கூட பேங்க்லேருந்து கடன் வர்றது ரொம்ப குறவு தான். மோஸ்ட்லி இவங்க கடன் வாங்குறது லோக்கல் பனியாட்டம் தான் வாங்குறாங்க. வாங்கும்போது கடன் தொல்லை மிகவும் மோசமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மூணாவது எல்லாத்துலேயும் முக்கியமானது என்னென்னா இந்த நீர் மேலாண்மை. நீர் மேலாண்மையில் ஒரு கான்செப்டே இல்லை. கவர்மெண்ட் அதை பொறுத்த மட்டும் கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 50-55 வருஷத்துக்கு முன்னால் தான் நான் பொருளாதாரம் படித்தேன். பொருளாதாரம் ஒரு சப்ஜெக்ட் இந்திய விவசாயத்தை பற்றி. அப்போ ஒரு ஃபேமஸ் வேர்டிங் இருந்து ஆரம்பிக்கும், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸே ஆரம்பிக்கும், இந்தியன் அக்ரிகல்ச்சர் இஸ் எ கேம்பிள் இன் த மன்சூன். அதாவது இந்திய விவசாயம் மழைக்காலத்தின் ஒரு சூதாட்டம். 55 வருஷத்துக்கு பூரா அப்படியே தான் இருக்குது. அமைச்சர் கூட சொன்னார், மழை வந்தால் ஆண்டவன் காப்பாற்றட்டும், மழை காப்பாற்றணும். அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? 50 வருஷமாக என்ன பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் இப்போ 5 வருஷம் நாங்கள் இவங்களை குறை சொல்ல விரும்பல. இவங்க நேற்று 2 நாளைக்கு முன்னால் தான் வந்தாங்க, குறை சொல்ல விரும்பல. இல்லை, அது அந்த 2 நாள் முன்னாடிங்கிறது அப்படி ஏற்க முடியாது. 5-6 வருஷத்துக்கு முன்னால் வந்தாங்க. ஆனால் கடந்த 50 வருடமாக என்ன நடந்திருக்குன்னா ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமே தமிழ்நாட்டுக்கு இல்லை. காவிரின்னு அவங்ககிட்ட சண்டை போட வேண்டியது, முல்லைப்பெரியார்னு அங்கே சண்டை போட வேண்டியது, பாலாறுன்னு இங்கே சண்டை போட வேண்டியது, பாலிடிக்ஸ் பண்ண வேண்டியது. தமிழ்நாடுக்கு தேவையான தண்ணீர் வளம், நீர் வளம் எப்படி மேனேஜ் பண்ணுற சிச்சுவேஷன் இன்றைக்கி என்ன வந்திருக்குன்னா பல இடங்களில் தண்ணீர் உப்பு தண்ணீராக மாறியாச்சுது, பிராக்கிஷ் வாட்டர் மாறியாச்சு, குடிக்கிறது கூட தண்ணி இல்லை. இது விவசாயத்தை பற்றி மிகப்பெரிய பிரச்சனை. ஆனால் இப்போ என்ன ஆட்டிடியூட் என்னென்னா எங்கள் அரசாங்கம் இது கொடுத்து ஏதோ ஒரு பிச்சை கூட்டம். அதாவது நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா விவசாயிகளை ஒரு பிச்சைக்கார மாதிரி ஆக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய மிக மோசமான ஒரு கல்ச்சர். இலவசம், எல்லாம் இலவசம். இப்போ என்னென்னா நீங்கள் இப்போ கொஞ்சம் நேரம் அவங்க 2 பேரும் பேசும்போது பார்க்கும்போது நான் ஒரு சப்சஹாரா ஸ்டேட், ஆஃப்ரிக்கன் ஸ்டேட் பற்றி பேசுகிறோமா, தமிழ்நாடு பற்றி பேசுகிறோமா? இந்தியாவிலே ஒரு முன்னணி ஸ்டேட்டில் இருக்குது தமிழ்நாடு. நல்லா ப்ராஸ்பரஸாக இருந்தது, இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் நல்லபடியாக இருந்தது. இப்போ பேசுகிறது பார்க்கும்போது நம்ம சப்சஹாரன் ஆஃப்ரிக்காவில் பாலைவனத்தை பற்றி பேசுகிற மாதிரி தெரியுது. இந்த நிலைக்கே போயிட்டுருக்கோம். அரசாங்கம்னா இதை தான் ட்ரெஸ் பண்ணோம். அப்புறம் கலெக்டர்ஸை பற்றி சொன்னாங்க. இந்த கலெக்டர்ஸ் இங்கே கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. தமிழ்நாட்டில் என்ன பொறுத்த மட்டும் கலெக்டர் ஆஃபீஸுங்கிறது கம்ப்ளீட் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அதாவது எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது போர்ட் ஆஃப் ரெவென்யூன்னு ஒன்று இருந்தது, அது வரை அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அப்போ அட்லீஸ்ட் 3 சீனியர் ஆஃபீஸர்ஸ் சீஃப் செக்ரட்டரி ரேங்கில் உள்ளவங்க அவங்க போய் அடிக்கடி கலெக்டர்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. அது போகிறதுக்கப்புறம் கலெக்டருக்கு மேற்பார்வை யாருமே கிடையாது. இல்லை, இப்போ மந்த்லி ரிப்போர்ட்டெல்லாம் அனுப்புகிறாங்க. யார் சூப்பர்வைஸ் பண்ணுற? யார்? செக்ரட்டரியில் ஒரு செக்ரட்டரி உட்காந்துட்டு இருக்காரு, அவருக்கு என்ன தெரியும்? கலெக்டர்ஸ் ஆஃபீஸ் கம்ப்ளீட் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு ரீஸ்ட்ரக்சர் பண்ணாமல் இருந்தால் தமிழ்நாட்டுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ பாருங்கள், அமைச்சரே சொல்கிறாரு இவ்வளோ தூரம் தற்கொலை பண்ணுறாங்க, இவ்வளோ தூரம் வறட்சி இருந்துட்டு இருக்கு, இதுவரை கலெக்டர் ரிப்போர்ட் வரல. கலெக்டர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? எனக்கு உங்களுக்கு தெரியும் கலெக்டர் என்ன பண்றாருன்னா இன்னைக்கு அமைச்சர்கள் சொன்னா இல்ல ஆட்சியாளர் கேட்டா கொடுக்க மாட்டார் ஆளுநர். ஒரு சின்ன ஆட்சியாளர். நான் முதல்ல கலெக்டர் ஆகும்போது ஒரு பாலைவனமான ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் பிவானி, ராஜஸ்தான் ஹரியானா பார்டரில் உள்ள. அப்போ போன வரும்போது வறட்சி, அங்கே பயங்கரமான வறட்சி. மிக முக்கியமாக என்ன கால்நடைகளுக்கு அங்கே சாப்பிட்றதுக்கு இது இல்லை. அப்போ புது டிஸ்ட்ரிக்ட்டு சாங்ஷன் கூட ஆகலை, ஏஜிக்கிட்டேருந்து ஒரு அப்ரூவல் வரல. இருந்தால் கூட அது ரெவன்யூ மேனுவலை நாங்கள் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராடனரி பவரை யூஸ் பண்ணி பணத்தை ரிலீஸ் பண்ணி ரிலீவ் கொண்டு வந்தோம். கலெக்டர்ஸுக்கு நிறைய பவர்ஸ் இருக்குது. அவங்கள பண்ண விடாமல், அவங்களுக்கு கைடன்ஸ் இல்லாமல் ஏதோ அவங்க பண்ணுறது உத்தரவு போட்டுருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க தவிர இது ஒரு பெரிய கொலாப்ஸ். அப்புறம் நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். இது தமிழ்நாடு இன்றைக்கி மிகவும் நிர்வாக சீர்கேடு நடந்துகிட்டு இருக்குது. நிர்வாக சீர்கேடுனால அவங்க மிகவும் விவசாயிகள் மிகவும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இல்லை, இப்போ மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட இங்கேருந்து செக்ரட்டரியேட்லேருந்து உங்களுடைய அறிக்கைகளை 10 நாளில் அனுப்புங்கன்னு சொன்னால் அனுப்ப முடியாது அவங்களால. அவங்க செக்ரட்டரியேட்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. சுவமோட்டோ அவங்களுக்கு தான் வேலை, வேற என்ன வேலை கலெக்டருக்கு? நான் என்ன சொல்றேன்னா அவங்க வேலையை பண்ணல, வேற ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் சொல்றேன். சூப்பர் வேலையை பண்ணனா அந்த மாவட்டத்தில் அவர் இருக்கணும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்குல்ல. என்னது? இல்லை, அந்த வேலையை விரும்புகிறார்களா இல்லையாங்கிற கேள்வி இருக்குல்ல. அவங்க வேற ஏதோ எக்ஸ்ட்ரா வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. கலெக்டர்ஸை பார்த்துருக்கேன்ல, உருப்படியான வேலை. நான் அதை இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் கலெக்டர்ஸ் இன்ஸ்டிடியூஷன் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணாமல் இருந்தால் என்னதான் நீங்கள் தமிழ்நாடு சரியாக நிர்வாகம் பண்ண முடியாது.
நீங்க பத்திரிகையில் நிறைய தொடர்ந்து எழுதிட்டு இருக்கீங்க. வறட்சி குறித்து பல மாநிலங்கள்ல இருக்கிற விஷயங்களை ஃப்ரண்ட் லைன் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். தமிழ்நாட்டில் முதல் முறையாக 140 ஆண்டுகளுக்கு பிறகான வறட்சி விவசாய மரணங்களை பெரிய அளவிற்கு பேசக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்ட ஒரு விஷயம். இதுல இந்த பிரச்சனையுடைய ஆழமும் அதற்கு அரசனுடைய எதிர்வினையும் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாக்குறீங்க? இல்லை, நான் பொதுவாகவே இந்த வரலாற்றில் பார்த்தீங்கன்னா பஞ்சம், வறட்சி இதற்கு வந்து இயற்கையான காரணங்கள் வந்து இருக்கும் எப்போவுமே. தாது வருஷ பஞ்சம்னு இப்போ பிரிட்டிஷ் பீரியட் நடந்து வந்து 19ஆம் நூற்றாண்டில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் ரோட்டில் இங்கே மெட்ராஸ் பிரசிடென்சியில் இறந்துருக்காங்க. ஆனால் என்னென்னா உண்மையான ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையாக ஆழமாக அதை படித்து பார்த்தால் அரசாங்கத்தின் கொள்கைகள் முக்கியமான காரணம். இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த காலத்தில் நிறுவனங்களின் தோல்வி, நிறுவனங்கள் வந்து செயல்படலைங்கிற தோல்வி. அதனால் இப்போ நம்ம வந்து இந்த விவசாய துறையில் நடக்கும் இந்த கிரைசிஸ்ங்கிறது வந்து இந்த அரசாங்கம் மட்டும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது. 1991 பிறகு புதிய பொருளாதார கொள்கை வந்த பிறகு இந்த விவசாயத்துறை வந்து நலிந்து வருவது என்பது தொடர்ந்து நடந்து வருவது எல்லா இந்தியா ஃபுல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இது வர்றதுக்கு முன்னாடியே ஏறக்குறைய பாதி இந்தியா, அரை இந்தியா பகுதி இந்தியாவில் வந்து டையிங் வில்லேஜஸ் நாங்கள் போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா வரிசையாக 3 மான்சூன் ஃபெயிலியரு, அது எந்த சப்போர்ட் சிஸ்டமும் இல்லை, கிரெடிட் கிடையாது, எல்லாம் மணி லெண்டர் ஸ்டாப் பண்ணுது. இது வந்து நடக்குது. அப்புறம் நமக்கு விதர்பா தெரியும், ஏறக்குறைய அரசாங்க கணக்குப்படியே 4 லட்சம் பேர். இது எப்போ நடக்குதுன்னா 1991 பிறகு. இந்த பொதுவான பின்னணியில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் நடக்கிறது வந்து தமிழ்நாட்டில் இதெல்லாம் தப்பிச்சிட்டு இருந்துச்சு இவ்வளோ நாள். ஆனால் அப்போ தான் வந்து இந்த அரசாங்கம் இவர்கள் என்ன செய்கிறார்கள், 10 வருஷமாக 6 வருஷமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இது என்ன முக்கியமான பிரச்சனையை பார்க்க வேண்டியிருக்குன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே தென்மேற்கு பருவமழை குறைவு, 62% குறைவு, இதெல்லாம் உண்மை. நிலத்தடி நீர் வந்து இன்றைக்கி வந்து 400 அடிக்கு கீழே தோண்டினா கூட கிடைக்க மாட்டேங்குதான் நிலைமை. இதில் என்ன பிரச்சனைனா இது வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நேச்சுரல் ரீசன்ஸ், இயற்கையான காரணங்கள். இன்னொன்று வந்து மேன்மேட் ரீசன்ஸ், மனிதர்களின் ஃபெயிலியர். மனிதர்கள்னா ஆட்சியாளர்கள் ஃபெயிலியர் 2 விஷயம் இருக்குது. எல்லா இடத்துலையும் அது இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொள்கைகள் வந்து ஒரு தவறான கொள்கைலாம் வருது. ஆனால் இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த தமிழ்நாட்டில் நடக்கும் சம்பவங்கள் வந்து திடீரென்று தோன்றியதல்ல. இது ஓரளவு அப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருந்து ஒரு கியூமுலேட்டிவாக ஒரு இடத்துல வந்து வெடிக்குது. இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வருது. இந்த காலம் முழுவதும் இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், இது அரசு என்ன பண்ணிக்கிட்டதுன்னு பார்க்கும்போது செப்டம்பர் 22க்கு பிறகு முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து அரசு அனுமதிக்கப்படுகிறார் ஆஸ்பத்திரியில். அதுக்கு பிறகே வந்து ஒரு என்ன இங்கே நடக்கிறத பற்றி அங்கே அந்த அப்போலோவில் நடந்த பற்றி நம்ம அதுக்கு போக வேண்டாம். ஆனால் அரசாங்கத்தை பற்றி பல விமர்சனங்கள் வருது. இங்கே என்ன நடக்குது, யார் இங்கே அதிகாரம் செய்கிறார்கள், யார் அப்படிங்கிற பற்றி பல கேள்வி வருது. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா 2-3 திட்டங்கள் அவங்க எதிர்த்த அந்த யூனிவர்சல் பிடிஎஸ், அப்புறம் உதய் திட்டம், இதெல்லாம் வந்து அப்ரூவல் கிடைச்சிட்ருக்கு. நம்ம இதை யார் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு வேக்யூம் இருந்திருக்கு இந்த பீரியடில். ஆனால் ஒரு நவம்பர் வரும்போது இந்த கிரைசிஸ் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. நவம்பர் போலவே வந்து கிரைசிஸ் வருதுன்னு வருது. ஆனால் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருந்துச்சு, டிசம்பர் 5 வரைக்கும் முதல்வர் மறைவர் வரைக்கும் என்ன நடந்துகிட்டுங்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கு பிறகு இந்த தற்கொலைகள் நியூஸ் வருது, ஒவ்வொன்றா ஷாக்கிங்காக வருது. அதாவது தென்னகத்தின் நெற்களஞ்சியம் அங்கே வந்து இப்படி நடக்கிறதுங்கிறது பெரியது. நாங்களே ஒரு கவர் ஸ்டோரி பண்ணோம். என்னென்னா இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடக்கும்போது முதன்முறையாக அமைச்சர்கள் வந்து இந்த மாவட்டங்களுக்கு போகிறது எப்போ, ஜனவரி முதல் வாரம். அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த அதிகார போட்டி உள்ளுக்குள்ளே இருந்த டென்ஷன், இவங்களுக்கு அதுக்கு நேரமே கிடையாது. அப்படி தான் நான் பார்க்குறேன். நான் என்னென்னா ஒரு முதல்வர் வந்து அன்றைக்கி மிட் நைட்டே வந்து இப்போ பதவி இருக்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த முதல்வர் வந்து கொஞ்சம் செயலாற்ற தொடங்கின உடனே வரதா புயல் வரும்போது இப்போ களத்தில் போய் நிற்கிறாரு அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன டென்ஷன் உருவாகிட்டு இருக்குங்கிறது நல்லா தெரியுது. பல விவரங்கள் வந்து கொண்டது பத்திரிகையில். அடுத்து வந்து அந்த முதல்வரை வந்து நாங்கள் மாற்றணும் அப்படின்னு ஒரு ட்ராமா நடக்குது. அந்த ட்ராமா எப்படி நடக்குதுன்னா, நீங்கள் அந்த முடிவுகளை வந்து உள்ளுக்குள்ளே நடத்தணும். அது எப்படி நடக்குதுன்னா, ஒரு தொலைக்காட்சியில் இங்கே இருக்க மூத்த தலைவர்கள்லாம் போய் கெஞ்சிட்டு இருக்காங்க ஒருத்தங்க முன்னாடி நின்று போய். இது வந்து உள்ளுக்குள்ளே நீங்களாக எடுக்க வேண்டிய முடிவு அது. ஆனால் இது ஏன் வந்து தொலைக்காட்சிக்கு தெரிவிக்கப்பட்டு அப்படி வந்து நடக்குது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த காலம் முழுவதும் இந்த அதிகார போட்டிக்குள்ளே தான் முடிஞ்சு. இதுக்குள்ளே இவங்களுக்குள்ள இந்த பிரிவினைகள் இதில் தான் அதிகமாக நேரம் செலவு பண்ணுவாங்க. 10ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக இருக்கிற பிரச்சனையை கவனிக்கிறதுக்கு பதிலாக அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை சந்தேகமே கிடையாது. ஜனவரி 10ஆம் தேதி தான் முதல் முறையாக வருது. எப்போ இந்த பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து 2 மாதத்துக்கு பிறகு தான் வந்து முதல் முறையாக நிவாரணம் என்று அளிக்கப்பட்டு அதற்கு பிறகு மறுபடியும் பிரச்சனை. அக்டோபர்ல முதல் தற்கொலை நடக்கிறது. ஆமா, அக்டோபர்ல நீங்க வந்து 10ஆம் தேதி இன்னைக்கு வரைக்கும் அமைச்சர் சொல்றாரு பிப்ரவரி 2வது வாரம் 3வது வாரம் ஆயிடுச்சு. இப்போ 3வது வாரம் வரைக்கும் கலெக்டர் அனுப்பலன்னா அப்போ கவனம் எல்லாம் எங்கே இருந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதுக்கு அமைச்சர் தான் பதில் சொல்கிறோம், அரசாங்கம் தான் பதில் சொல்லி. இவ்வளோ நாள் போகிறதுக்கான காரணம் இவர்கள் வந்து நம்ம இன்எஃபிஷியன்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ அமைச்சர் ஓஎஸ் மணியனோ இப்போ இன்னைக்கு அதிமுக பல பேர் வந்து இன்றைக்கி பேசும்போது இவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள், இவர்கள்லாம் வெளியே தெரியாமல் இருந்திருக்காங்க.
எதையுமே பேச முடியாத சூழல் அப்படி தான் இருந்திருக்கு. ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட ஒரு மினிஸ்டர் அட்ரஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இதெல்லாம் டிசம்பருக்கு பிறகு நடக்கிற விஷயங்கள். ஒரு முதலமைச்சர் வந்து நேராக வந்து வரதா புயலுக்கு வந்து இறங்கி நிற்கிறது, களத்தில் நிற்கிறது, இதெல்லாம் நமக்கு வந்து புது அனுபவம் இருக்குது. இப்போ அமைச்சர் மணியன் வந்து இப்படி பேசும்போது கூட நமக்கு வந்து பல விவரங்கள் பேசுறதெல்லாம் வரவேற்க வேண்டிய விஷயம் தான். நல்லா அதுதான் சொல்கிறேன். ஆனால் என்னன்னா, எது இவர்களை செயல்படாமல் தடுத்து, இவர்களால் முடியாது என்று நினைக்கல, ஆனால் செயல்படாமல் தடுத்தது எதுனா உள்ளுக்குள்ள நடந்த பிரச்சனைகள் தான். அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு நிலைமை தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. நீங்கள் வந்து எனக்கு என்னென்னா, இப்போது இந்த போட்டியில் எங்கே போய் முடியுது? இவ்வளோ நாள் ஒரு 122 பேரை வந்து கூவத்தூர்னு ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. நான் அது ஏன் பிரச்சனைக்கு போகிறேன்னா, இந்த டெல்டா மாவட்டங்கள் பெரம்பலூர், கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், திருச்சி, புதுக்கோட்டை, இந்த மாவட்டங்களிலிருந்து 29 எம்எல்ஏஸ் இருக்காங்க அதிமுகவுக்கு. திமுகவுக்கு வந்து 19 பேர் இருக்காங்க. 29 எம்எல்ஏஸும் இத்தனை நாட்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு ஒரு கேள்வி வருது. நீங்கள் வந்து எங்கே வேணாலும் அதாவது முதலாக எனக்கு வந்து அதுலேயே ஒரு கேள்வி இருக்குது. எல்லாரையும் ஒரு இடத்துல அடைத்து வைக்க ஒரு மக்கள் பிரதிநிதி, சட்டம், லா மேக்கர்ஸ், ஒரு 18 வயசு வந்த பையனே வந்து ஓட்டு, அதாவது நிலைமையை அறிந்து ஓட்டு போடும் தகுதி இருக்குது. ஆனால் ஒரு மினிஸ்டர், லா மேக்கர், மினிஸ்டர்ஸ் இவங்களுக்கு வந்து அந்த தகுதி இல்லையா? இவர்கள் ஒரு இடத்தில் அடைத்து வைத்து தான் நீங்கள் இப்படி செய்ய வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாமே இதோட லிங்காகி தான் வருது. அப்படி ஒரு கேள்வி வரும்போது அவர்களை வந்து அந்த இடத்துல வச்சுருக்கீங்க. அங்கே என்ன இன்னொன்று கான்க்ளேவ் நடத்துவாங்க பார்ட்டியில். இப்போ சூரஜ்குண்ட் கான்க்ளேவ்னு வந்து காங்கிரஸ் நடத்துனாங்க. அங்கே போய் கூவத்தூரில் வச்சு நீங்கள் வந்து பேசிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து 10 நாள் அங்கே என்ன பேசிட்டு இருந்தீங்க? இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் பார்த்தீங்கன்னா வகுப்பு எடுப்பாங்க, பலவித சப்ஜெக்ட் பற்றி வகுப்பு எடுப்பாங்க. இவ்வளோ பிரச்சனைகளை இருக்குது. நாம் இந்த வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றால் நாம் இந்த விவசாய பிரச்சனையை எப்படி சந்திப்போம் அப்படி விவாதித்தீர்களா? பேசியிருக்கலாம். இல்லை தெரியல, கேட்கணும். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அறிக்கை வரலன்னு சொல்றாரு. அப்போ வந்து இந்த 10 நாளும் வந்து நீங்க அதற்காக பயன்படுத்தினா இல்லையே. அப்படி கூடியிருக்கிறதா அவங்க கட்சி சார்ந்த ஒருத்தர் சொன்னாங்க தொலைக்காட்சியில். இல்ல நம்ம வந்து குற்றம் சாட்ட கூட இல்ல. ஆனா என்னன்னா கூடியிருக்கிறாங்க. இந்த 3 மாசத்துல இந்த ஃபெயிலியர்ங்கிறது முழுமை மேன்மேட் ஃபெயிலியர், அரசாங்கத்தின் ஃபெயிலியர். அரசாங்கத்துக்குள் நடக்கும், இந்த ஆட்சிக்குள் நடக்கும் அதிகார போட்டிக்கான இதுல கவனம் முழுவதும் அங்கதான் இருந்தது. இன்னைக்கு வந்து கவனம் திரும்பி இருக்குது. என்னன்னா, மக்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, வெளியே வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்குங்கிறது எங்களுக்கு பத்திரிக்கையாளர் எங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியுது. இன்றைக்கி நீங்கள் நிவாரணங்கள் அளிக்கிறதெல்லாம் நல்லது தான் இது. ஆனால் இது போதுமா இல்லையாங்கிறது சண்முகம் போன்றவர்கள்லாம் அது அவங்க வந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் இன்றைக்கும் அந்த பிரச்சனையை வந்து இம்மிடியேட்டாக இந்த இருக்கும் 122 பேரை காப்பாற்றி வச்சுக்கணும். இந்த மக்கள்கிட்ட உடனடியாக நம்ம வந்து இவர்களுடைய ஆதரவை பெறுறதுக்கான சில முயற்சிகளை தான் எனக்கு தெரிய தவிர, இவர்கள் இது வந்து இந்த ஒரு ஃபெயிலியர், டோட்டல் ஃபெயிலியர். இந்த 4 மாதங்களாக 3 மாதங்களாக நீங்க வந்து மக்களை பற்றியே கவலைப்படல, உட்கட்சி பிரச்சனையில தான் முழுமையாக ஆழ்ந்திருந்தீங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு இருக்கிற எதிர்ப்புல இருந்து மக்களை ஓரளவுக்கு மக்களுடைய எதிர்ப்பை குறைப்பதற்காக இப்படியான விஷயங்கள்லாம் செய்றீங்கன்னு திரு விஜயசங்கர் நேரடியாக குற்றம் சாட்டுறாரு. உங்க கேள்விக்கு வரதுக்கு முன்னாடி அவர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு அதான் சொன்னேன். அவருடைய குற்றச்சாட்டை ஒன்லைன்ல நான் உங்களுக்கு இல்லை, அதில் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அதாவது பிடிஎஸ்லையும் உதவி திட்டத்திலையும் அதிமுக அரசு கையெழுத்து போட்டதுன்னு சொன்னாங்க. நாங்கள் போடலை, எதிர்த்தோம், அது விவாதித்தோம், கடிதம் எழுதினோம், நேரடியாக அம்மா அவர்கள் நேரடியாக சந்தித்து பிரதமரிடத்தில் வாதிட்டார்கள். அதற்கு பின்னால் எங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நாங்கள் இப்பொழுது கையெழுத்திட்டு இருக்கிறோம். மைய அரசினுடைய பிடிஎஸ் திட்டம் என்ன? ஒரு நபருக்கு 5 கிலோ கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதை நாங்கள் ஏற்கவில்லை. எங்களுடைய பழைய திட்டத்தின்படி குடும்ப அட்டைக்கு 20 கிலோ நாங்கள் வழங்குவோம், இதுதான் எங்களுடைய சிஸ்டம் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இல்ல, இப்ப அவங்க குறைச்சிட்டாங்களே, நம்ம கொடுக்கக்கூடிய அரிசியினுடைய அரிசியை குறைத்தார்கள், விலையை கூட்டியிருக்கிறார்கள். 8.23 வாங்கின விலையை 16 ரூபாய்க்கு இன்னைக்கு வந்து 21 ரூபாய்க்கும் போயிருக்கு. அதையெல்லாம் நாங்கள் சரி செய்து எங்களுடைய பழைய சிஸ்டம் படி தான் நாங்கள் நடப்போம் என்று ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நாங்கள் கையெழுத்திட்டு இருக்கிறோம். அதே போல உதவி திட்டத்தில் இலவச மின்சாரத்தை நாங்கள் ரத்து செய்ய மாட்டோம். மாதம் 3 மாதத்திற்கு ஒரு முறை கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று எல்லா விதமான தமிழக மக்களுக்கு உகந்த தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய கடன் குறித்தும் அதுல பேசப்பட்டது. அதற்கெல்லாம் இன்னைக்கு வந்து முழுமையா ஏத்துக்கிட்டாங்களா மத்திய அரசாங்கம்? ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் எங்களுடைய திட்டங்களை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகுதான் நாங்க கையெழுத்து போட்டிருக்கிறோம். எல்லா திட்டங்களையும் தமிழக அரசாங்கத்தினுடைய எதிர்பார்ப்புகளையும் தமிழக அரசாங்கத்தினுடைய குரலையும் மத்திய அரசாங்கம் ஜெயலலிதா அவர்கள் உடல்நலம் குன்றி அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு ஏற்றுக்கொண்டார்கள். அதுல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ரொம்ப நேரடியாக பிரதமரோடு பேசக்கூடிய அரசியல் உறவை, நல்ல ஒரு உறவை வச்சிட்டு இருந்த அந்த நேரத்திலேயே அவங்களால பண்ண முடியல.
நேரடியாக மின்துறை அமைச்சர் அவரை சந்திக்க முடியல, முதலமைச்சரை சந்திக்க முடியல குற்றச்சாட்டு வச்சாரு. அப்படியான நிலையெல்லாம் இவர் உடல்நிலை சரியில்லாத பிறகு சரியாச்சு அப்படிங்கும் போது தான் கேள்விகள் நிறைய வருது. உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி நீங்கள் பேசுகிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. எங்களுடைய முதலமைச்சர் அம்மா அவர்கள் தொடர்ந்து போராடினார்கள், தொடர்ந்து கடிதம் எழுதினார்கள், தொடர்ந்து வாதிட்டார்கள், நேரிலே கடிதம் கொடுத்தார்கள், நேரடியாக போய் பேசினார்கள். மைய அரசோடு நாங்கள் தொடர்ந்து பல சிட்டிங் அமர்ந்து பேசி ஒத்துக்கொண்டதற்கு பிறகுதான் நாங்கள் கையெழுத்து போட்டிருக்கிறோம். இது வேணா நான் ஆதாரத்தோட உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன். இத்தனையும் நாங்கள் எதையுமே நாங்க விட்டு கொடுக்கலையே. வரவே இல்லையே அமைச்சர்கள் இது பத்தி ஒரு விஷயம் சட்டமன்றத்திலேயே எங்களுடைய மின்துறை அமைச்சர் விழாவாரியாக விளக்கமாக எடுத்து சொல்லி இருக்கிறார். எங்களுடைய உணவுத்துறை அமைச்சர் விளக்கமாக சட்டமன்றத்தில் எடுத்து வைத்திருக்கிறார். இதே வினாவை சட்டமன்றத்திலே திமுக தரப்பிலே எழுப்பப்பட்டது. அனைத்திற்கும் ஆதாரத்தோடு புள்ளி விவரத்தோடு அங்கே தகவல் தரப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆவணங்களை எடுத்து பறக்கும் சாலை அதுவும் சேர்த்து அது திடீர்னு வந்து அனுமதி கொடுத்திருக்கீங்க. அதுக்கு வந்து நிறைய என்விரான்மெண்ட் பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க. அதெல்லாம் சரியாயிடுச்சா? அப்போ அதாவது நாங்க என்ன சொன்னோம், நீர்வழி பாதையை தடை செய்யாமல் அதுல பில்லர் போடாம அதுல கொண்டுட்டு போகாம நாங்க சொல்ற பாதையில எடுத்துட்டு போறோம், சொன்ன பாதையில எடுத்துட்டு போறோம்னு சொன்னோம். அதை இன்றைக்கு எந்த மாற்றமும் செய்யப்படல, அதே அளவுல தான் இருக்குது. ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, அதுக்கான அனுமதியை மாநில அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. நாங்கள் சொல்லி இருக்கிற பாதையில் போகவில்லை என்றால் ஒரு காலம் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏற்றுக்கொண்டதாக மத்திய அமைச்சர் சொல்கிறார். மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லி அதிகாரப்பூர்வமாக வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் கிடையாது. சார் எல்லாமே எங்களுடைய நாங்கள் சொல்லி மாற்றி அமைத்திருக்கிற எங்களுடைய பாதையில் தான் அது வரும். நான் என்ன அதுல நாங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். அந்த கருத்துல நாங்கள் அழுத்தமாக இருக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் ஒத்துக்கொண்டதற்கு பின்னால் தான் விட்டுறோம். உங்கள் முறை வரும்போது பேசுங்க. என்னுடைய நேரத்துல கொஞ்சம் நீங்க அப்புறம் பேசுங்க. உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். சேர்த்து சொல்லுங்க. அப்புறம் சொல்றேன். என்ன கூப்பிட்டுக்கிறார் கொஞ்சம். அவர் கேள்விகளுக்கு பதில் என்ன சொல்லுங்க. அதாவது அதிகார போட்டி, அதனால் தான் வறட்சியை பார்க்கவில்லை என்று ஐயா சொன்னார். இது 100க்கு 100 தவறு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகார போட்டிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை. நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். ஆட்சி போனுச்சு, கவர்னர் கூப்பிடல, இன்னைக்கு கூப்பிடுவாரு, காலையில கூப்பிடுவாரு, உருவாக்கப்பட்டதே அதிகார போட்டி, காலையில வருவாரு கூப்பிடுவாரு, மத்தியானம் கூப்பிடுவாரு, நாங்க வெயிட் பண்றோம். போகணுங்கிறதுக்காக நாங்க வெயிட் பண்றோம். அதனால நீங்க என்ன சொல்ற மாதிரி இல்ல, அதிகாரம் இருந்தாதான் மக்களுக்கு செய்ய முடியும். அதிகாரத்தை விட்டுட்டு போய் மக்கள்கிட்ட நாங்க என்ன நிக்க முடியும்? அதிகாரம் இருந்தாதான் மக்களை சந்திக்க முடியும். அதிகாரம் இல்லாத போது அதிகாரிகள் கூட பார்க்க மாட்டாங்க. இந்த அதிகாரத்தை முழுமையாக மக்கள் உங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. இரண்டாவது முறையாக நீங்களே பெருமைப்பட்டு கொண்டது போல ஒரு தொடர்ந்து ஆட்சியை கொடுத்தாங்க. அப்படி கொடுத்த பிறகு ஒரு இக்கட்டான ஒரு சூழல் வருது. அதற்கு பிறகு திரு பன்னீர்செல்வம் ஆட்சி வருகிறது. ஆட்சி நடந்துட்டு இருந்தது. இந்த ஆட்சி மாற்றம், கவர்னர் குழப்பம், இதெல்லாம் யார் உருவாக்குனா? அதாவதுங்க, மக்கள் உருவாக்குனாங்களா, ஆளுநர் உருவாக்குனாரா? கேளுங்க. ஒரு மாபெரும் சக்தி மிக்க தலைவர், மக்கள் சக்தி மிக்க ஒரு தலைவர் இறந்து விடுகிற போது அதை நான் ஏத்துக்கிறேன். அது ஒரு துரதிர்ஷ்டவசமா நடக்குது. அன்னைக்கு வந்து ஒரு பொறுப்புக்கு வரீங்க. அதற்கு பிறகு செயற்கையாக உருவாக்கப்பட்டதா இல்லையா அந்த பிரச்சனை? இல்லை, புரட்சி தலைவர் இறந்த போதும் கூட வந்தது, அண்ணா அவர்கள் இறந்த போது கூட வந்தது. டிசம்பர் 5ஆம் தேதியை பற்றி யாருமே சொல்லல. அன்னைக்கு ஏற்பட்ட இது ஆட்சி மாற்றம் அன்றைக்கு ஒரு நெருக்கடியான சூழல் வரும்போது பிரச்சனை முடிந்து விட்டது. இல்ல, ஆனா அவர் சொல்ற முக்கியமான பிரச்சனை இருக்கு. நீங்களே இன்னைக்கு அரசாங்கம் இவ்வளவு பெரிய பிரச்சனையை பார்த்துதான் இவ்வளவு நிதியை உடனடியா ஒதுக்குறீங்க. விவசாயிகள் இவ்வளவு பிரச்சனையை பார்த்திருக்காங்க. 29 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளை சந்திக்க முடியாம 10 நாளுக்கு மேல நீங்க சென்னையிலே வச்சிருந்தீங்கன்னா அது சரியா? அது விவசாயிகளுக்கு செய்கிற நீதியா? அததான் அவர் கேட்கிறாரு. அந்த இடத்துல சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பொறுப்பையும் பணியும் அவங்க விட்டுட்டு இங்க அமர்ந்திருந்த போது அவங்க பிரச்சனை யாரு? கேள்வியை சுருக்கமாக கேளுங்க, நான் சொல்லிடுறேன். அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், நாங்கள் எல்லோருமே தொகுதியிலே இருந்து மக்கள் பிரச்சனைகளை பார்த்து வறட்சிக்கான நடவடிக்கைகளை எல்லாம் அன்றாடம் தேவைகளை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று ஆட்சியாளர்கள், மாவட்ட ஆட்சியர் போன்ற அதிகாரிகளிடத்தில் எடுத்து சென்று என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும், குழாய்களை போட வேண்டுமா, சேதப்பட்டிருக்கிற குழாய்களை மாற்ற வேண்டுமா, நிலத்தடி நீர் கொஞ்சம் இருக்கு அங்க கிணறு போட்டு தண்ணி எடுக்க முடியுமா, பைப்லைன் போட்டிருக்கிறாங்க, தண்ணி ஏறி போகல, கொஞ்சமா வர்றதுனால போய் சேரல, அதை சமன் செய்ய முடியுமா, அனைத்து வேலைகளையும் நாங்கள் செய்துவிட்டு தான் வந்திருக்கிறோம்.
எங்களிடமிருந்து அதிகாரம் போய்விட்டது, அதிகாரத்தோடு மக்களை போய் சந்திப்பதற்காக காத்திருந்தோம். அவ்வளவுதான் இதுல வேலை. ஒரே ஒரு அதுல ஒரு பதில் ஒண்ணு. இந்த அதிகாரம் அது வந்து உள்கட்சி பிரச்சாரம், உள்கட்சி பிரச்சனைங்கிறது எப்போ இருக்குன்னா நீங்க உங்களோட ஜெனரல் செக்ரட்டரி தேர்ந்தெடுக்க வரைக்கும் தான். நீங்கள் ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறதுல வந்து ஒரு குழப்பம் வரும்போது வந்து உள்கட்சி பிரச்சனை கிடையாது, பொது பிரச்சனை அது. அங்கே ஒரு முதல்வர் இருக்கிறார், அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை. திடீரென்று ஒரு டிராமா கிரியேட் பண்றீங்கல்ல, அதான் புரியல. இன்னொன்று குற்றச்சாட்டு இல்லை, உங்களுடைய பார்வை. ஆமா, அது மாபெரும் குற்றச்சாட்டு இருக்கிறது என்பது எங்களுடைய பார்வை. இதுக்கு மேல எங்களுடைய பார்வை. அந்த குற்றச்சாட்டு நீங்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. திரு ஒய்எஸ் மணியன், இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் எப்ப வருதுன்னா அவர் உங்களுக்கு எதிராக மாறிய பிறகுதான் சொல்றீங்க. அது வரைக்கும் நீங்களும் அவர் வந்து சிறந்த முதலமைச்சர், நீங்களும் சிறந்த முதலமைச்சர். நீங்க உங்களுடைய பொதுச் செயலாளராக தேர்வா இருக்கிற திருமிகு சசிகலாவும் சொன்னாங்க, பொறுப்பெடுக்கிற அன்னைக்கு அவங்க சட்டமன்ற குழு தலைவராக பதவியேற்ற போது இவருடைய விசுவாசத்தை பத்தி பேசியிருக்கிறாங்க அறிக்கையில. இவர் எவ்வளவு தூரம் சிறப்பா செயலாற்றினார்னு சொல்லி இருக்காங்க. அவர் என்னைக்கு ரிவோல்ட் ஆகிறாரோ அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமா அவர் மேல பிரச்சனை இல்ல. எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட், பாம்பு நல்ல பாம்பு தான், அதுக்கு பேரே நல்ல பாம்பு தான், எப்பயுமே நல்ல பாம்பு தான். அது கொட்டுனாதான் அது கெட்ட பாம்பு. 40 வருஷமா அது நல்ல பாம்பு தான் தெரிஞ்சே வச்சிருந்தீங்க. உலகம் பிறந்ததுல இருந்தே நல்ல பாம்பு தான். அது என்னைக்கு கொட்டுதோ கடிக்குதோ அன்னைக்கு தான் அது கெட்ட பாம்பு. இல்ல இதுல அதுதான் இன்னைக்கு இருக்கிற எனக்கு விஷயம். ஒரே ஒரு விஷயம் தான், அதிகாரம் இல்லை அப்படிங்க. சரி, ஓகே, அதே அவங்க ஏற்படுத்திய குழப்பம் தான். சரி, கவர்னர் வந்து முடிவெடுக்கிற வரைக்கும் நீங்க ஏன் ஒரு இடத்துல போய் இருக்கணும்? 122 பேர் எதுக்கு ஒரே காலையில கூப்பிடுவாங்கன்னு உட்கார்ந்துருக்கோம், மத்தியானம் கூப்பிடுவாங்கன்னு உட்கார்ந்துருக்கோம், ராத்திரி கூப்பிடுவாங்கன்னு உட்கார்ந்துருக்கோம், விடிஞ்சா கூப்பிடுவாங்கன்னு உட்கார்ந்துருக்கோம். இப்ப இருக்கிற எல்லாம் ஒண்ணா இருந்தா தான் உடனே போய் சேர முடியும். இல்ல அதாவது கவர்னர் வந்து டைம் கொடுப்பாரு. கோத்தூர்ல இருக்க அவசியம் கிடையாது. எம்எல்ஏ ஒண்ணா இருக்கிறோம். எம்எல்ஏ என்ன சிரமம் அதுல? கவர்னர் மாளிகை உங்களுக்கு என்ன சிரமம் அதுல? சொல்லுங்க. உங்களுக்கு வந்த சிரமத்தை சொல்லுங்க. சட்டமன்ற நாங்க ஒண்ணா இருக்கிறோம். ஆளுநர் மாளிகைக்கு பக்கமா, கோத்தூர் ஆளுநர் மாளிகைக்கு பக்கமா என்பதுதான் அவர் கேக்குறாரு. அமைச்சர் எங்க இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறோம். நாடு நாசமா போனா எங்களுக்கு என்ன? நாங்க எங்கனா இருந்துட்டு போறோம், நாங்க சந்தோஷமா இருந்துட்டு போறோம். உங்களுக்கு என்னங்கற மாதிரி நாடு நாசமா போகுது, அதனாலதான் சீக்கிரம் அதிகாரம் வேணும்ங்கிறதுக்காக உட்கார்ந்து இருக்கிறோம். நாடு நாசமா போக கூடாது, சீக்கிரம் அதிகாரத்தோட வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க உல்லாசமாக 5 நட்சத்திர விடுதியிலே நாங்க உல்லாசமாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். எங்களை நீங்கள் தொந்தரவு செய்யாதீர்கள், கவர்னர் அழைக்கின்ற வரையில நாங்க அங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா வந்து மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்பதற்காக, அதிகாரத்தை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக, விரைந்து மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்பதற்காக தான் நாங்க கவர்னருக்கு மனு கொடுத்துட்டு காத்திருக்கிறோம். என்ன தவறு? மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சரா பதவி ஏற்று 5 நாள் ஆச்சு, இன்னமும் தொகுதிக்கு ஏன் போகாம இருக்காங்க? யார் சொன்னா போலன்னு? போகலனா யாரு போலன்னு சொல்றாங்க? எல்லா எம்எல்ஏக்களும் இங்க இருக்காங்க. இன்னைக்கு பத்திரிகையில வர செய்திகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு ஆங்கில பத்திரிகையில டி நகர் எம்எல்ஏ வந்து அவர் அங்க வந்து வாக்கிங் போகும்போது பிரச்சனை எதிர்கொள்றாரு. இல்ல ஒவ்வொருத்தரா, அதாவதுங்க நீங்க ஒரு விஷயத்தை மறந்துடுறீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 100% மக்களும் வாக்களிக்கவில்லை. வாக்களித்திருக்கிற மக்கள் 35% வாக்களிக்கிறார்கள், 40% வாக்களிக்கிறார்கள், 45% வாக்களிக்கிறார்கள், 50% வாக்களிக்கிறார்கள். 50% மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை. 50% மக்கள் 50% மக்களில் 50% மக்களில் பல்வேறு கட்சிகள் இருக்கிறது, பல்வேறு கட்சிகள் இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் கொள்கை ரீதியாக, விவாத மூலமாக, வர்க்க ரீதியாக அவர்கள் போராடுவார்கள். ஆனால் சட்டமன்றத்திலே சபாநாயகரை இழுத்து போட்டு அடிக்க மாட்டார்கள். இது அவர்களுடைய பாலிசி. இன்னொரு கட்சி இருக்கிறது, அவர்கள் சட்டமன்றத்தில் கை ஊனமுற்று இருக்கிற சபாநாயகரை இழுத்து போட்டு அடிப்பார்கள், சட்டையை கிழிப்பார்கள். இன்னொரு கட்சி. மக்கள் மத்தியில பிரச்சனை இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? வர்றேன். இன்னொரு கட்சி இருக்கிறது. இன்னொரு கட்சி என்ன பண்ணும்னா பலூன் மாதிரி ஊதி பூதாகரமாக்கி பிரச்சனையை ஏதாவது வெடிக்காதா அப்படி என்று எதிர்பார்க்கிற கட்சியும் இருக்குது நாட்டில். அதனால எங்களுக்கு 100% மக்கள் வாக்களிக்கல, 100% மக்கள் எதிர்க்கிறார்கள். உண்மைதான், எதிர்ப்பு இருக்கிறது, எதிர்ப்பார்கள். இப்ப சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய தொகுதிகளுக்கு போகும்போது எதிர்ப்பு இருக்கிறது அல்ல. அவர்கள் இத்தனை நாளாக இல்லாத எதிர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு. அதாவதுங்க நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கணும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஜல்லிக்கட்டுல வாட்ஸ்அப் மூலமா, ஃபேஸ்புக் மூலமா ஒரு எழுச்சியை கொண்டு வந்து விட்டோம். அதே எழுச்சியை நாம் அந்த பொய்யை, அந்த தவறான ஒரு தகவலை இதே மாதிரி கொண்டு வந்துடலாம்
இப்ப அந்த எழுச்சியை குறைச்சு மதிப்பிடுறீங்க நீங்க. அப்படியான எழுச்சி வரலன்றீங்களா? எது இல்ல, அப்படியான எழுச்சியை நீங்க குறைத்து மதிப்பிடுகிறீங்களா? இளைஞர்கள் தான் ஒட்டுமொத்தமா வந்தாங்க. ஜல்லிக்கட்டுல வந்த எழுச்சியை நீங்க பாராட்டீங்க. உங்களுடைய ஆளுங்கட்சி பாராட்டியது. ஆளுங்கட்சி பாராட்டியது. இல்ல, ஜல்லிக்கட்டுக்காக இளைஞர்கள் அத்தனை பேர் வந்தபோது, அத்தனை பேர் வீதிகளுக்கு வந்தபோது அறப்போராட்டம் என்று பாராட்டியது உங்களுடைய அரசு. நீங்கள் அமைச்சரவையில் இருந்த அரசு தான் பாராட்டியது. அதாவதுங்க இந்த யாரை பாராட்டினாங்க? ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு இத்தனை பேர் வந்திருக்கிறதையும் அறப்போராட்டமாக நடந்ததையும் ஒரு சமூக வலைத்தளங்கள் மூலமாக நடந்த அந்த புரட்சியும் எழுச்சியையும் பாராட்டியது உங்களுடைய அரசு. நீங்கள் அமைச்சராக இருந்த அரசு. இப்பயும் பாராட்டுறேன். இப்பவும் அது நடக்குது. இன்றைக்கு அப்ப அதுல அப்படியான தகவல்கள் அந்த உணர்வுகளை ஏன் நீங்க எடுக்க மாட்டீங்க? என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, யாருமே தலைமை வகிக்கல, யாருமே நோட்டீஸ் போடல, யாருமே பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கல. ஆனா இதை கூட்டத்தை கூட்டி இது ஒரு எழுச்சி வந்து இது அரசு ஏற்றுக்கொண்டு இந்த காரியம் முடிஞ்சிருச்சு, இது போல நம்மளும் பண்ணிவிடலாம் என்கிற கனவு தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வருவோம். அன்னைக்கே பேசினாங்க விவசாயிகள் பிரச்சனை இருக்குதா, நான் வருவாங்க. அது ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் மட்டுமே அது கிடையாது. அன்றைக்கே எல்லோரும் பேசியது காவிரி பிரச்சனைனா நாங்க வருவோம், விவசாய பிரச்சனைனா வருவோம், எல்லா சமூக பிரச்சனைக்கும் மாநில உரிமை சார்ந்த பிரச்சனைக்கும் வருவதுங்கிறதா இளைஞர்களுடைய ஒட்டுமொத்தமான எண்ணமாக இருந்தது. அதுதான் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல வந்துட்டு இருக்கு. அந்த உணர்வுகளை நீங்க பாக்குறீங்களா, புரிஞ்சுக்கிறீங்களா? ஒட்டுமொத்தமா இது எதிர்க்கட்சிகளுடைய எதிர்ப்பு அப்படின்னு புறந்தள்றீங்கன்னா நீங்க அதை உணரல அப்படிங்கறத தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. தவறு. மாணவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் 100% மதித்தோம். அதன்படி நாங்கள் எங்களுடைய அரசு நிறைவேற்றி கொடுத்தது, மைய அரசும் உதவியது, இது யதார்த்தம். ஆனால் இன்றைக்கு பேசப்படுவதெல்லாம் நான் என்னுடைய செல்லுங்கிறத தான் வச்சிருக்கிறேன், எடுத்து காட்டுறேன் பாருங்க. நீங்கள் அமெரிக்காவிலேருந்து போகணும், ரஷ்யாவிலேருந்து போகணும், யூகேலேருந்து போகணும், சவுதியிலேருந்து போகணும், சிங்கப்பூர்லேருந்து போகணும், மலேசியாவிலேருந்து போகணும், உலக நாடுகள் அவ்வளோ நாடுலேருந்து ஃபோன் வருதான் எனக்கு. என்ன சொல்கிறாங்க? என்ன சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி? என்ன சொல்கிறாங்கங்கிறது அப்புறம் இருக்கட்டும். யார் அதற்கு ஃபைனான்ஸ் பண்ணுறது? யார் அதை செய்யறது? இல்ல இதுதான் எனக்கு புரியல. எவ்வளவு டார்ச்சர் கொடுக்கலாம் சார்? தூங்க விட மாட்டேங்கிறான். இரவு பூரா 12 மணி நேரமும் இரவு பூரா போன். இப்படி திட்டமிட்டு ஒரு உலகம் முழுக்க இருந்து அப்படி செய்ய வைக்க முடியுமா? அதுதான் நான் கேக்குறேன். போன காட்டுறேன் பாருங்க, அக்கவுண்ட் எடுத்து காட்டுறேன் நீங்க பாருங்க. கவர்மெண்ட் உங்களுக்கு தான எத்தனை பேருடைய காட்டணும் உங்களுக்கு? எங்க எம்எல்ஏக்கள் அத்தனை பேருடைய போன காட்டுறேன் பாருங்க. இல்ல அதுதான் கேக்குறேன். அப்ப இந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் ஏன் இவ்வளவு எதிர்ப்புகளும் கடுமையான எதிர்ப்புகளும் இன்னைக்கு தானே வருது? அதாவது நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. தம்பி வந்திருக்கிறாரு திமுகவில் இருந்துன்னா, அவர் எனக்கு வந்து அரசியல் ரீதியான ஒரு எதிரி தான், எதிர்ப்பு தான். அவர் எங்களை பாராட்டுவாரா என்ன? நான் அவரை பாராட்டுவேனா என்ன? எங்களுக்குள்ள அப்படிதான். அப்படிப்பட்ட ஒரு எதிர்நிலை தமிழகத்தில் இருக்கிறது. நீங்க மறந்துடாதீங்க. எதிர்க்கட்சிகளுடைய அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்களை குறித்து நான் போல, பொதுமக்கள் நான் கேட்கறது பொதுமக்கள் மத்தியிலிருந்து வர்ற விமர்சனங்களை ஒட்டுமொத்தமா இது எல்லாமே எதிர்க்கட்சிகளுடைய தூண்டுதல் அப்படின்னு புறந்தள்றீங்களா? ஒரு அமைச்சராக உங்களுக்கு தெரியாதல்ல, அரசியல் இத்தனை ஆண்டு காலம் இருக்கிறீங்க. அமெரிக்கால இருந்து, ஆப்பிரிக்கால இருந்து, நியூசிலாந்துல இருந்து, ஆஸ்திரேலியால இருந்தும் ஒரே நேரத்தில் ஒரு கட்சியினால இப்படியான ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியும் நினைக்கிறீங்களா? ஆர்கெஸ்ட்ரேட் பண்ண முடியும் நினைக்கிறீங்களா? ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் தயார் செய்து அந்த போன் வரும்போதே பாத்தீங்கன்னா பக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறதும் காதில் விழுவுது. ஒரு தனிப்பட்ட நபர் பேசுறாங்கன்னா இன்னொரு டயலாக் வராது. அது ஒரு பெரிய நெட்வொர்க்கை தயார் பண்ணி ஒரு காலுக்கு எவ்வளவு காசுன்னு அவங்களே பேசி அது ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலாக அதை இன்டர்நெட், அது பெரிய நெட்வொர்க்கு. அதை என்ன கூட போட்டு காட்டினாரு எங்கள் காங்கிரஸ், எங்களுடைய அதிமுக எம்எல்ஏ வெற்றிவேல் வந்து போட்டு காட்டினார். நெட்வொர்க்கு அவரே வந்து இன்டர்நெட்டில் போய் அவரே வந்து போட்டு பக்கத்தில் இருந்தே காட்டுறாரு. அடுத்த நாட்டிலேருந்து ஃபோன் வர மாதிரி என் செல்லுக்கு அப்படி ஒரு வசதி இருக்குது நம்ம ஃபோன்லேயே. இல்ல இப்ப ஆட்சி உங்க கையில இருக்கு. போட்டு காட்ட சொல்லட்டுமா இப்போ? இல்ல போட்டு காட்ட சொல்லட்டுமா இப்போ? அதெல்லாம் படத்துல போட்டு காட்ட சொல்லட்டுமா இப்போ? சார் அது விட்டுருவோம். நிகழ்ச்சி முடிஞ்சோனா நம்ம வர சொல்றோம். அவரை இல்ல அப்படியே போட்டு காட்ட சொல்றேன். அது நீங்க சொல்ற மாதிரி இல்ல நேற்றைக்கு வந்து இங்க பாருங்க சார், நேற்று புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குடி தண்ணீர் வேணும், குடி தண்ணீர் வேணும்.
வறட்சி இருக்குது, நான் இந்த அது பிரச்சனை சம்பந்தமா இருக்குது, கொஞ்சம் பேசணும்னு அந்த பிரச்சனை நினைக்கிறேன். இருக்குது அப்படின்னு சொன்னா அது நியாயம். நான் அது சம்பந்தமா அது தான் சொன்னா பேசணும்னு நியாயம். நினைக்கிறேன். எனக்கு ஒரு என்ன வாய்ப்பு மக்களுக்கு தேவையோ அமைச்சர் இங்க இருக்காரு, அதை சில பத்தி கேள்விகளை பேசினா நான் பரவாயில்ல. கேட்டு தெரிஞ்சுப்பேன் நானு. இல்ல அவரு தொலைபேசி அழைப்புகள்ல வர்ற பிரச்சனையை பத்தி அவர் சொல்றாரு. அதையும் சொல்லிடுறேன். ஒருமே பெரிய சிம்பிள். அவங்க கிட்ட இன்டெலிஜென்ஸ் கையில இருக்குது, கவர்மெண்ட் கையில இருக்குது. ஒரு நொடி ஆகாது கண்டுபிடிக்கிறது. ஏன் செய்ய மாட்டாங்க? இன்னும் தயக்கம் அதுல. வாட்ஸ்அப் நிறுத்த முடியாதுன்னு சொல்லுது. அப்புறம் என்ன? அப்படி இல்லங்க, அப்படி கோர்ட்டே இல்ல. தான் சொல்லுது வாட்ஸ்அப் நிறுத்த முடியாதுன்னு. இல்ல புகார்கள் உங்க கட்சியில இருந்தே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப முன்னாள் அமைச்சர்கள் புகார் கொடுத்திருக்காங்க, அதே போல உங்களுடைய பேச்சாளர்கள் புகார் கொடுத்திருக்காங்க. சென்னை மாநகர காவல்துறையில தவறு செய்கின்ற அது okay. இப்ப ஒரு அவங்க சொல்லும்போது நான் அதை ஏற்கிறேன். நீங்க வந்து அது திரும்ப வளர்மிகுதியாக இருக்கலாம், அல்லது கோகுலேந்திரா அவர்களாக இருக்கலாம், அல்லது சிஆர் சரஸ்வதியா இருக்கலாம். தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்ணாக அரசியல் ஈடுபடும் போது அவர்களுக்கு எதிராக தனிமனித விமர்சனங்களை வைத்தால் நிச்சயமா கண்டிக்கப்பட வேண்டியது, அது யாரும் ஏற்க மாட்டாங்க. ஆனா ஒட்டுமொத்தமாக பொதுமக்கள்கிட்ட வருகின்ற கருத்துக்களை எல்லாமே நம்ம வந்து எதிர்க்கட்சிகளுடைய கருத்து தான் இது அப்படின்னு நீங்க ஓரம் கட்டுறது இருக்குல்ல. ஒரு மீடியா பர்சனா திரு விஜயசங்கர் சொல்றதோ அல்லது எனக்கு வருகின்ற தகவல்களோ அல்லது நீங்க உங்களுக்கே வரும், நீங்க ஃபீல்டில் இருக்கிற ஒரு அமைச்சர் ஊருக்கு போகும்போதுல இருந்து பல இடங்களை பாக்குறீங்க, எதிர்ப்பு இருக்குங்கிறதையும் முதல் முறையே அதெல்லாம் வருது. 50% மக்கள் எதிர்ப்பாங்கன்னா இத்தனை ஆண்டுகளா இல்லாத எதிர்ப்பு இன்னைக்கு மட்டும் ஏன் வரணும்? அதாவது அதான் சொன்னல, அதாவது 50% வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டவங்க, 50% மாற்று எப்பவுமே அப்படி இருக்கு இருந்துச்சு. இப்ப காலம் மாறுதுங்க. காலம் வந்து ஒவ்வொரு தலைமுறைக்கும் தான் மாறுனுச்சு. இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு மாறிட்டு இருக்கு, ஒவ்வொரு நாளும் மாறிட்டு இருக்கு. அதனுடைய விந்தை தான் இன்னைக்கு நடக்கிறது. இல்ல வாக்காளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு நான் வாக்களிச்சதுனால நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட முடியாது, என்னுடைய உணர்வுகளையும் நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. அந்த மாற்றம் இருக்கு வாக்காளர்கள்ட்ட இல்லையா? யார் சொல்றா? இருக்கு. எனக்கு வேதாரண்யத்துல இருந்து பேசினா கரெக்ட், நாகப்பட்டினத்துல இருந்து பேசினா கரெக்ட், மெட்ராஸ்ல இருந்து பேசினா கரெக்ட், நீங்க ஒரு அமைச்சர், நீங்க ஒரு அமைச்சர், நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு பேசினா கரெக்ட், நீங்க ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பிரதிபலிக்கிற ஒரு அமைச்சர், நீங்க பேசினா கரெக்ட்டுங்க. இல்லையே, அப்படி பேசலையே. தமிழர்கள் எங்க இருந்தாலும் வந்து தமிழ்நாட்டுல இல்லையா? அப்போ அவங்க தமிழர்களா எடுத்துக்க மாட்டோமா? வெளியூர்ல இருந்தே பேசிட்டோம். அவங்க அதுக்கு தமிழ்நாட்டை பத்தி அக்கறை இல்லையா? விவசாய பிரச்சனை வந்த போதும், ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்த போதும் அமெரிக்காவிலையும் ஆஸ்திரேலியாவிலையும் அவ்வளவு போராட்டங்கள் நடத்தினாங்களே. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடத்தினது தமிழ்நாட்டு மீது இருக்கிற பற்றும் அது மேல இருக்கிற நம்பிக்கையும் அதே பற்றுதலோட இப்ப பேசுறாங்க. நீங்க மனசாட்சியோட பேசுங்க. இந்த வாட்ஸ்அப்ல வர செய்தி பூரா 100% 100% நான் சொல்லல. எக்ஸாகரேட்டட் இருக்கலாம். நீங்க வாதிடுறீங்க. இல்ல எதிர்க்கட்சிகள் இருக்கு, நான் மறுக்கல. இல்ல எதிர்க்கட்சிகள் வாட்ஸ்அப்ல வர செய்தி 100% உண்மைதான். ஆனால் 50% உண்மை இருக்கா இல்லையா? இல்ல 50% அது உண்மை இருக்கா இல்லையா? எக்ஸாகரேட் பண்ணதாவே வச்சுப்போம். நான் கேக்குறது அந்த உண்மையை ஒட்டுமொத்தமா புறந்தள்ளுறது அப்படிங்கிறது சரியா இருக்க முடியுமா? மக்களுடைய தவறை புறந்தள்ளிதான் ஆக வேண்டும். நீங்க சொல்வது மட்டுமே சரி அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டை மக்கள் விரும்பல. நாங்கள் நினைக்கிறோம் நீங்க ஆட்சியாளர்கள் என்ன சொன்னாலும் இதுதான் சரின்னு சொல்றது நாங்கள் ஏற்க தயாரா இல்லைங்கிற ஜெனரேஷன் இப்ப வந்திருக்கு. அது தவறு. அமைச்சர் அவர்கள் சொல்றதுல இருந்து இப்ப 50% மக்களுடைய ஆதரவு இந்த அரசுக்கு இல்லை அப்படின்றதுதான் அவங்க சொல்றாங்க. இன்னமும் உங்க எம்எல்ஏக்கள் பூரா போலீஸ் பந்தோபஸ்து இல்லாம எங்கேயுமே போக மாட்டாங்க. அதாவதுங்க எதுக்கு அப்புறம் எங்கே இருக்காங்க? எவ்வளவு யாரு எங்க இருக்காங்க? நீங்க பாருங்க, எங்க மாவட்டத்துல எல்லா எம்எல்ஏக்கள் போய் உங்க டிவியை வச்சு பாருங்க. 5000 பேர் 2000 பேர் 3000 பேர் போய் இன்னைக்கு ஊர்வலத்தோட போய் மாலை போட்டுருக்காங்க. எல்லாரும் போயிருக்காங்க. அதே தொலைக்காட்சிகள்ல பாக்குறோம் சட்டமன்ற உறுப்பினர்களும் இவங்க வந்து நீங்க காவல்துறை பாதுகாப்போடு போக வேண்டிய சூழல் ஏன் வருது? அதெல்லாம் தப்பு. இதுக்கு முன்னாடி அப்படி போலயே சட்டமன்ற உறுப்பினர்கள் அதான் குறிப்பா நீங்க பார்க்கணும். ஆளுங்கட்சி தான் அவர் பேசிட்டு இருக்காரு. அவர் ரெப்ரசன்ட் பண்றது ஆளுங்கட்சி. நான் சொல்றேன். இப்போ நான் அமைச்சரா இருக்கிறேன். என் பின்னாடி ஒரு செக்யூரிட்டி ஆபீசர் ரிவால்வரோட அமைச்சருக்கு போனதே நாங்க இல்ல வர்றாரு. இல்ல எனக்கு என்ன பயமா? இல்ல அமைச்சருக்கு எனக்கு செக்யூரிட்டி ஆபீசர் பத்தி இல்ல நான் சொல்றது அது அரசாங்கம். நான் சொல்வது நீங்க இல்ல இந்த ஒரு வாரத்துல ஏற்பட்டிருக்க மாற்றத்தை பத்தி தான் நான் கேக்குறேன். இதற்கு முன்னாடி இல்லாத வகையில செக்யூரிட்டி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கா இல்லையா? அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுவரைக்கும் போலீஸ் பாதுகாப்பு போட்ட வரலாறே கிடையாது. இப்ப சட்டமன்ற உறுப்பினர் வீடு, அலுவலகம், அவர் போற இடம் போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் நடமாட முடியாது என்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கு. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு அது குறித்த பிரச்சனை இது இல்ல. நம்ம வந்து ஒரு விஷயம் சார், அதாவது இந்த அறிக்கையை பத்தி சில விஷயங்களை நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மினிஸ்டர் இருக்கிறதுனால இங்க கேட்கறது தான். இப்போ இந்த வறட்சி நிவாரணத்தை வந்து ஒரு அறிக்கையா இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டு இருக்கு.
இதை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்பாக இப்போ இவங்க இருக்கிறதுனால ஒரு வாய்ப்பாக உண்டா, இதை 3 கட்டமாக நான் பிரிக்கிறேன் இந்த அறிக்கையை. ஒன்று நீங்கள் வறட்சி நிவாரணம், 2வது விவசாயிகள் கடன், 3 குடிநீருக்கான நடவடிக்கை. இது 3ஆக நான் பிரித்து பார்க்குறேன் இந்த அறிக்கையில். ஆனால் ஒட்டுமொத்த அறிக்கையும் பார்த்தீங்கன்னா ஏனப்பசிக்கு ஒரு சோளப்பூரின்னு சொல்லுவாங்க உதாரணமாக பழமொழி, அது கூட கிடையாது. ஏற்பனா இவங்க நீர் ஆதாரத்துக்காக அல்லது குடிநீர் திட்டத்துக்காக நீங்கள் கொடுத்துருக்கிற காசு பார்த்தீங்கன்னா வெறும் 160 கோடி ரூபாய் தான். முனிசிபாலிட்டி மட்டும் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 152 முனிசிபாலிட்டி இருக்குது, 12 கார்ப்பரேஷன் இருக்குது, 529 டவுன் பஞ்சாயத்து இருக்குது, 12620 வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்குது, 385 யூனியன் பஞ்சாயத்து இருக்குது. இவ்வளோ இடத்துக்கும் நீங்கள் 2 வகையாக பிரிக்கிறீங்க. ஒன்று 160 கோடி நகராட்சிக்கு, 360 கோடி என்டையர் வில்லேஜ் ஊராட்சிக்கு. இது எந்த வகையில் நீர் பிரச்சனையை தீர்க்குங்கிறது ஒரு கேள்வி. 2வது ஒன்று சொல்லிடுங்க, முடிச்சு 3 கேள்வி தான், அதுக்கு மேலே கேட்க மாட்டேன். அடுத்து வறட்சி நிவாரணத்தை பொறுத்த வரைக்கும் 1 ஏக்கருக்கு இவ்வளவு ரூபாய் வறட்சி ஏற்பட்டிருக்கிறது விவசாய சங்கங்களது, திமுக சொல்லலை, விவசாய சங்கங்களது நேரடியாக விவசாயத்தில் பாதிக்கப்பட்டவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு பகுதி கூட கொடுக்கலன்றதுக்காக நான் என்ன சொல்கிறேன், முழுமையாக இந்த அரசாங்கத்துக்கு நிதி ஆதாரம் இல்லைன்றது நாடு பூரா தெரிஞ்ச விஷயம்தான். 2 லட்சம் கோடி கடன்றது கடந்த காலத்தில் இருக்குது, இன்னைக்கு எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு தெரியாது. இவங்களுடைய அரசாங்கத்தில் ஓபிஎஸ் ஜனவரி 16ஆம் தேதி அன்னைக்கு மத்திய அரசுக்கு என்ன லெட்டர் எழுதுறாரு, 39,565 கோடி வறட்சி நிவாரணமாக எங்களுக்கு கொடுங்க, அதில் முதல் கட்டமாக ஒரு 1000 கோடி ரூபாயாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இது வரைக்கும் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசுலேருந்து இந்த வறட்சி நிவாரணத்துக்கு 1 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறதாகவும் சொல்லவே இல்லை. இந்த அறிக்கையிலையும் மத்திய அரசு கிட்ட இந்த வறட்சி நிவாரணத்திற்கு எந்த அளவில் இந்த ஃபைல் மூவ்மெண்ட் இருக்கு, இல்லை எப்போ வருது, என்ன வருதுன்னு சொல்லலை. 2 அதுக்கப்புறம் இந்த விவசாயிகளுக்கான இந்த உபகரணங்கள், நீர் ஆதாரத்துக்கான உபகரணங்கள், இதையெல்லாம் நாங்கள் தருகிறோன்னு சொல்றீங்க. ஆனால் கரண்ட்டுக்காக அண்ணன் இருக்கார், விவசாய சங்கத்துக்கான விஷயம், கரண்ட்டுக்காக அப்ளை பண்ணி விவசாயிகளுக்கு மோட்டார் கனெக்ஷனுக்காக அப்ளை பண்ணி மின் இணைப்புக்கு அப்ளை பண்ணி எத்தனை விவசாயிகளுக்கு வருஷ கணக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வருஷங்கள்ல எல்லா ஆட்சிகளையும் சேர்க்க வேண்டியது. மின் இணைப்புக்கு ஒரு நிமிஷம் கேளுங்க, நீங்க ஒரு சொல்றதுக்காக உடனே ஒரு டேக் பண்றது எல்லா ஆட்சியும் சொல்லாதீங்க. மின் இணைப்புக்கு போகும்போது மற்ற குற்றச்சாட்டுகள் நான் சொல்லலைங்க. மின் இணைப்பு எனக்கு தெரியும், எங்க கிராமத்துல தொடங்கி பல பேர் மின் இணைப்புக்காக பல ஆண்டுகளா காத்துறாங்க. அதுக்காக வந்து அப்படியே இருக்கணும் கிடையாது. அதான் சார் உங்ககிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஒரு டிஃபிகல்டிஸ். ஒரு டிஃபிகல்டி இல்ல, என்ன பிரச்சனைனா நீங்க அதிமுக திமுகல இருக்கீங்களா? அதெல்லாம் கிடையாது, நான் அப்படி பேசல. பரவாயில்லை, நீங்க எல்லாரையும் சேர்த்து எண்ணி அப்படி வைக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்றேன் உங்களுடைய மற்ற இந்த குற்றச்சாட்டுக்கு நான் சொல்லல. இந்த குற்றச்சாட்டை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் இருக்கிற உண்மையை நான் சுட்டி இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இருக்குல, தொடர்ந்து வரக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நான் கேக்குறேன். அத பதில் சொல்லுங்க. இதுதாங்க மாண்புமிகு அமைச்சர்கிட்ட நான் எதிர்பார்க்கிற பதில் இந்த 3த்துக்கும். ஓகே, இல்ல கேட்டிருக்கேன் பதில் அவர் கேக்குறாரு. அதாவது இல்ல தமிழ்நாட்டில் நீங்க உங்க கட்சி பிரச்சனை பேசுவீங்க. மாநகராட்சியாக இருக்கட்டும், நகராட்சியாக இருக்கட்டும், கிராமப்புறமாக இருக்கட்டும், அனைத்து கிராமங்களும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இணைப்புகள் இருக்கிற இடம்தான் தமிழ்நாடு. குடிநீர் கிடைக்கிறதா வர்ற அனைத்து பகுதிகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. வழங்கப்பட்டு வருவது என்பது 100%, 80%, 50%, 40% என்பதில் நிச்சயமாக குறைந்திருக்கிறது. அந்த சதவீதம் குறைந்திருக்கிறது என்பது யதார்த்தம். அதை சரி செய்யத்தான் இப்பொழுது கிராமப்புறங்களுக்கு 350 கோடியும், நகரப்புறங்களுக்கு நகராட்சி பகுதிகளுக்கு 160 கோடியும் இப்பொழுது அவசரமாக நிதியை ஒதுக்கி, இன்னும் அரசு அந்த நகரப்பகுதிகளில் இருக்கக்கூடிய வருவாய், கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வருவாய், இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய வருவாயையும் வேறு இனங்களுக்கு பயன்படுத்த வேண்டாம், குடிநீருக்கு பயன்படுத்துங்கள் என்று அரசு ஆணையிட்டிருக்கிறது. குடிநீருக்கான தேவை சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 100% தண்ணீர் வழங்க முடியாத பகுதிகளில், நிலத்தடி நீர் இல்லாத பகுதிகளில், அந்த பகுதிகளுக்கு லாரிகளின் மூலமாக நிலத்தடி நீர் எங்கே இருந்தாலும் சரி அங்கிருந்து கொண்டு போய் கொடுப்பதற்கான உத்தரவும் வழங்கப்பட்டிருக்கிறது. எப்போது அது தொடங்கும், எப்போ செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கறதா இப்ப, ஏன்னா இது உடனடி தேவை. பணிகள் தொடங்கிவிட்டது. இனிமே உங்களுக்கு பணிகள் தொடங்கிவிட்டது. சம்மருக்கு போகிறோம். உத்தரவு இப்போதே பல இடங்களில் 2 நாட்களுக்கு 3 நாட்களுக்கு தண்ணீர் கிடைக்காத உத்தரவுகள் பறந்து விட்டது. பணிகள் துவங்கி விட்டது. நீங்கள் கவலையே படாதீர்கள்.
தண்ணீர் தாராளமாக வழங்கப்படும். தாராளமா கூட அமைச்சர் நான் எதிர்பார்க்கிறது தமிழ்நாட்டு இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு கூட நீரை தாராளமாக வழங்குவதுதான் எங்களுடைய பிரதானமான முதன்மை வேலை. மெட்ராஸ்கே போதுமா? 160 கோடி சென்னைக்கே போதுமா? ஏற்கனவே இந்த பைப்லைன் இல்லாமலா இருக்கு. இல்ல நான் ஏற்கனவே இங்க தண்ணி கொடுக்காமலா இருக்கறோம். பைப்லைன்ல 720 கோடி ரூபாயில வீராணத்திலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து சென்னைக்கு தாராளமாக தண்ணி வழங்கியது. வீராணத்திலே இன்னைக்கு நீர் இருப்பு குறைஞ்சிருச்சு. நீங்க கொடுக்கல. வீராணத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வர முடியாமல் அரசு பணத்தை விரயம் பண்ணியது திராவிட முன்னேற்ற கழகம். வீராணத்திலையும் தண்ணீர் வந்து இருப்பு குறைஞ்சிருச்சு. பேசுவாங்களே விட பர்பஸ் நீங்க குற்றச்சாட்டு வைங்க அமைச்சர். சொல்ற முக்கியமான விஷயம் அந்த குற்றச்சாட்டுல வைக்காதீங்க. ஏங்க வீராண நீங்க தண்ணி விடுவீங்களா? வீராணத்துல குழாயை போட்டு அந்த குழாயில ரெண்டு பக்கமும் அடைச்சு விட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. கும்பகோணம் பகுதியில, சேத்தியாத்தோப்பு பகுதியில, பண்ருட்டி பகுதியில இல்லன்னு சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம் வீராண சப்ஜெக்ட பேசுறதுக்கு நான் தயாராகிறேன். முதல்ல இங்க இருக்கிற வறட்சி நிவாரணத்துக்கு பேசுறதுக்கு உங்ககிட்ட பதில் சட்டமன்றத்துல திசை திருப்பி கொண்டு போற மாதிரி இங்க கொண்டு போற மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. சட்டமன்ற ஜேடிவி கிளிப்பிங்ஸ் இங்க டைரக்ட் லைவ். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பேசுறேன். அதுக்கான உறுதியை நான் அமைச்சர்ட்டே வாங்கிடலாம். இப்ப வந்து நீங்க சொல்றீங்க குடிநீர் பற்றாக்குறை இல்லாமல் நம்ம வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குதுன்றீங்க. குறைந்தபட்சம் இந்த மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து எந்த ஊர்லயும் குடிநீர் பற்றாக்குறை இருக்காது. தினசரி நல்ல குடிநீர், பாதுகாப்பான குடிநீர் வழங்கப்படும் ஒரு உறுதியை கொடுங்க. மக்கள் நிச்சயம் மகிழ்ச்சி அடைவாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு 100% தண்ணீர் அவர்களுக்கு வழங்குவதுதான் எங்களுடைய அரசினுடைய தினமும் தலையாய எங்களுடைய கடமை. அந்த கடமையை சரியாக செய்து முடிப்போம். கவலையே வேண்டாம். மிக முக்கியமான ஒரு உறுதியை கொடுத்திருக்கிறாரு. மக்கள் மன்றத்தில் கொடுக்கப்பட்ட உறுதி. தேனி நகராட்சியில 15 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதை வந்து குற்றச்சாட்டா எடுத்துக்க வேணாம். அமைச்சர் வந்து நாளைக்கு அங்க இருக்கிற கமிஷனருக்கு போன் பண்ணிட்டோம், அங்க இருக்கிற அவங்க தொகுதி எம்எல்ஏக்கு போன் பண்ணிட்டோம். 15 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி வருது. நான் அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு, அடிக்கடி போறாளே, இது வந்து உண்மை. முதல்ல இதை சரி பண்ண சொல்லுங்க. ஒண்ணு இருக்கு. இரண்டாவது, இந்த ஆண்டு வீராணத்திலிருந்து தண்ணி வரதுக்கு வாய்ப்பு இல்லை சென்னைக்கு. ஏன்னா வீராண ஏரியில தண்ணி கிடையாது. அதனால இந்த வருஷம் சுத்தமா தண்ணி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால சென்னை வந்து தலைநகரம் என்கிற முறையில் இங்க கோடிக்கணக்கான மக்கள் வாழக்கூடிய ஒரு என்சான் உடம்புக்கு தலையே சிரசே பிரதானம் என்கிற முறையில் இந்த சென்னை மாநகர மக்களுடைய குடிநீர் பிரச்சனை என்பது ரொம்ப அபாயகரமாக வரப்போகிறது. ஏன்னா சென்னைக்கு தண்ணீர் வழங்கக்கூடிய ஏரிகளில் பூரா தண்ணி கிடையாது. அதுக்கு என்ன மாற்று திட்டத்தை அரசு வச்சிருக்கு? அதாவதுங்க, இப்போ தண்ணி கேட்டிருக்கிறோம். தெலுங்கானாவிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கூட தண்ணியை கூட்டியிருக்கிறாங்க, தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருந்தாலும் கூட புதிய வீராணம் திட்டத்தின் மூலமாக வீராணம் ஏரியில் தண்ணி குறைஞ்சிருக்குங்கிறது உண்மை. தோழர் சொல்கிறபடி அந்த புதிய வீராணம் திட்டத்தின் மூலம் தண்ணீர் கொண்டு வர, வீராணத்தின் மூலம் தண்ணீர் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிற போது அங்கே பல இடங்களில் ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது, போர்வெல் போடப்பட்டிருக்கிறது. அந்த இணைப்பின் மூலமாக வீராணத்திலிருந்து தண்ணீர், வீராணம் குழாயின் மூலமாக தண்ணீர் வரும். சென்னையை சுற்றி இருக்கிற சென்னைக்கு குடிநீர் வழங்குகின்ற அத்தனை ஏரிகளும் இன்னைக்கு வந்து அதனுடைய நீர்மட்டம் என்பது மிக கடுமையாக குறைந்திருக்கிறது. மிக கடுமையாக குறைந்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு வறட்சியை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க, நான் புள்ளி விவரங்களை உங்களுக்கு தயாரா இருக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க மாவட்டம் வாரியாக எல்லா மாவட்டங்களிலும் இன்னைக்கு குடிநீர் பிரச்சனை இருக்கிறது. குடிநீரை விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழல் இருக்கிறது. நீங்க ஒரு உறுதி கொடுத்திருக்கீங்க மக்கள் மன்றத்தில். அந்த உறுதி நிச்சயம் காப்பாற்றப்படும் அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமான ஒரு அம்சமா நான் பார்க்கிறேன், ஒரு நம்பிக்கையா பார்க்கிறேன். தொடர்ந்து அப்படி உறுதி இல்லாத பட்சத்தில் நிச்சயமா பேசுவோம். மிக முக்கியமான விஷயமாக வறட்சி, குடிநீர் பிரச்சனைகள் குறித்து எல்லாம் பேசிக் கொண்டிருந்தோம். இன்னொரு முக்கிய பிரச்சனையாக, அல்லது பிரச்சனை என்று சொல்ல முடியாது, அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றமாக பார்க்கப்படுவது உள்ளாட்சி மன்ற தேர்தல். மே 14ஆம் தேதிக்குள்ள உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு வருகின்ற முதல் தேர்தல். இந்த தேர்தல் அவர்களுக்கான மக்கள் அங்கீகாரம் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குமா? தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. எதிர்த்து பேசிட்டு